ஏன் உன்னைய கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம். உன்னைய கைவிட்டுட்டாரு. அப்ப கைவிடாம காக்குறவன் டாக்டர் தான், மருந்து தான், மாத்திரை தான், ஊசி தான். அப்ப நீ இதை என்ன செய்யற? வாய்நாளை சொல்லாமலே செயல்ல காமிக்கிற. அந்த தீர்த்து முதலாம் அதிகாரம் கடைசி வருஷம் நிரப்பா சொல்லுது. தீர்த்து தானே? முதலாம் அதிகாரத்தில் கடைசி வசனமா 15-16 வாசிங்க. முதலாம் அதிகாரம், தீர்த்து முதலாம் அதிகாரம் 15-16 அறிக்கை பண்ணுகிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? ஜெபக்கூட்டம் நடத்துவேன். அதில் இவங்கெல்லாம் தேவனை அறிந்தவர்கள், இவங்கெல்லாம் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு எல்லா பேரையும் சொல்லிடுவேன். என்ன மாதிரி ஆள் சொல்ல மாட்டேன். ஜெபக்கூட்டம் நடத்துவான், ஆன்லைன் பேர் நடத்தினாலும் சரி, அதான் படிச்சு சொல்கிறேன். உபவாச ஜெபம் நடத்தினாலும், பிரசங்கம் பண்ணாலும், பாட்டு ஆராதனை பண்ணாலும், என்ன கிளாஸ் நடத்தினாலும், சண்டே கிளாஸ், பிபிஎஸ் என்ன நடத்தினாலும், பெண்கள் முகாம் நடத்தினாலும், வாலிபர் முகாம் நடத்தினாலும், இதெல்லாம் எதை காட்டுகிறது? தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கைப்படுகிறார்கள். அடுத்து பார்த்தீங்களா? அறிக்கை பண்ணுவேன். அந்த கூட்டம் நடத்தி, இந்த கூட்டம் நடத்தி, அங்கே ஊழியம் பண்ணி, இங்கே ஊழியம் பண்ணி, நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு அறிக்கை பண்ணுவேன். மக்களுக்கு மத்தியில் அது ஒரு அறிக்கை. அப்படிப்பட்ட கூட்டங்களை நம்ம நடத்தணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்களோட தேவன் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. வந்து முழங்கால் போடுவாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் தெரியாது. நாமளே பல சக்காத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு அவனுக்கு தெரியுமா? ஐயா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க சொல்லுவாங்க. அப்ப தேவனை அறிந்திருக்கிறோம் என்று நாம மக்களுக்கு மத்தியில் விளங்க பண்றது எப்படின்னா, இந்த கூட்டம், சண்டே கிளாஸு, பிபிஎஸ், ஆன்லைன் ப்ரேயரு, வாட்சிங் ப்ரேயரு, யூத்து கேமு, பெண்கள் முகாம், பைபிள் ஸ்டடி, வீடு சந்திப்பு, விசேஷ வேலை, வீட்டு கூட்டா, இதெல்லாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுவதற்கு அடையாளங்கள். நாம தேவனை அறிந்திருக்கிறோம் என்பதற்கு மக்கள் மத்தியிலே அடையாளங்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அடுத்து மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கிற உபதேசம் தெரியாது, வகையை இருதயத்துக்குள்ள வச்சிருப்பேன், பொருளாசை வச்சிருப்பேன், பணாசை வச்சிருப்பேன், நீதி தெரியாது, நியாயம் தெரியாது, உண்மை தெரியாது, காயத்திருந்தா பொய் கணக்கு. எப்படிடா பண்ண போவேன்? கிரியைகளிலேயோ அவரை மறுதளிக்கிற கூட்டம். இதெல்லாம் பண்ணதுக்கு வராது. பகை அப்படியே இருக்கும், பொருளாசம் பணாசம் அப்படியே இருக்கும், இச்சை அப்படியே இருக்கும், அசுத்தம் ஆபாசம் எல்லாம் மனசுக்குள்ளே இருத்துக்குள்ள. ஆனா வெளியே இப்படிலாம் செய்யறாங்களா? இப்போ மக்கள் சொல்லுவாங்க, ஐயா ஜெபம், அம்மா ஜெபம் சொல்றதுனால பரலோகம் போக முடியாது. சுருக்கம் என்னது? இப்ப தேவனை அறிந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிற காரியங்களை செய்தால் போதாது, கிரியைகளிலே அவரை மறுதளிக்காம இருக்கணும். அதான் சண்டை போடாத, சகிச்சுக்கோ, மன்னிப்பு இடு, மன்னிப்பு கொடு, அடுத்த சபையிலிருந்து வர்ற ஆளுகளுக்கு இப்படி டீச் பண்ணு, அடுத்த ஊழியங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு இப்படி டீச் பண்ணு. அப்பதான் நீ பரலோகம் போவ. நீ செய்யற ஊழியத்தை வச்சு பரலோகம் போகவே முடியாது. ஊழியத்தை முக்கியப்படுத்தாத, வாழ்க்கையை முக்கியப்படுத்து. வாழ்த்தினாவில் வாழ்ந்த இயேசு செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். அதனால நாம செய்யணும், உபதேசிக்கணும். எதை உபதேசிக்கிறோமோ அதை செய்யணும், எதை செய்யறோமோ அதை உபதேசிக்கணும்.
பாலஸ்தீனாவில் வாழ்ந்த இயேசு செய்யவும் உபதேசிக்கவும் அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம் எடுங்கப்பா. 3வது வசனமா 2வது வசனமா? அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனமா? வாசி. போதும் செய்யவும். அப்போ நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் பிரசங்கம் பண்ணணும். எதை பிரசங்கம் பண்ணுறோமோ அதைத்தான் வாழ்க்கையில் செய்யணும். இதுதான் பாலஸ்தீனாவில் வாழ்ந்த இயேசு செய்தது. இதாப்போ இந்த சிலபஸினுடைய சுருக்கம் இப்போ சொல்லி தந்தல்ல, எழுதிக்கிட்டீங்களா? பரீட்சையில் எழுதிடுங்க. மார்க் நீ தான் முதல்ல. செய்யவும் உபதேசிக்க தொடங்கினார். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது இயேசு வாழ்ந்த பலஸ்தீனா. அப்போ பலஸ்தீனாவில் வாழ்ந்த இயேசு என்ன செய்தார்? எதை பிரசங்கித்தாரோ அவைகளை செய்தார். எவைகளை செய்தாரோ அவைகளை பிரசவம் பண்ணினார். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பாடங்களினுடைய சுருக்கம். இதுதான் சுருக்கம். அவங்க அப்பன் பழகின மாதிரியே பழகி வெளுக்குள்ளேயே அந்த ஆய்வு ஏற்றுக்கிறேன். ஒரு இடத்துல அடங்கிட்டு இருக்க முடியாது, கேட்க முடியாது. அவங்க அப்பா அப்படிதான் பித்து வச்சு ஒரு இடத்துல அவனால அடங்கிட்டு இருக்க முடியாது. அதே சுத்திட்டே இருக்கான். வாழ் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி அமரப்பணி. அதனால இந்த பாடங்களினுடைய சுருக்கம் தாப்பா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை. அதுதான் இயேசுவின் வாழ்வும் கிரியையும் அப்படின்னு ஒன்று போட்டுருக்காரு. அப்போ இயேசுவின் வாழ்வும் கிரியையும் அப்படிங்கிறதாப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட பாடம். அதை நீ புரிஞ்சுக்கிறேன்னு. அப்போ நான் என்னை பற்றி மற்றவர்கள் உங்களிடத்தில் விசாரித்து கேட்கும் பொழுது நீங்கள் அதை பற்றி சரியாக சொல்லிக் கொடுக்குற பற்றிலாம் ஒன்று பேதுரு 2வது அதிகாரமா 15வது வசனமா? அதுதான் ஏசுனாரை பற்றி எப்படி சொல்றீங்களோ அடுத்து உங்களை நடத்துகிற ஒரு ஊழியக்காரனை பற்றி நீங்கள் சாட்சி கொடுங்க. எப்படி சொல்லணும்? உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும். உங்கள் ஊழியக்காரர் எப்படி, உங்கள் தலைவர் எப்படி, உங்கள் நடத்திப்புக்காரர் எப்படி அப்படின்னு விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது தான் இதை இப்போ நான் காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ பேசுனீங்களோ தெரியாது. ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம நட்புக்காரன் ஊழியக்காரன் யாரை பின்பற்றாங்க? கிறிஸ்துவை பின்பற்றுறாங்க. கிறிஸ்துவை பின்பற்றுறாங்க. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் விலையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. சாட்சி யார் யார் கொடுக்கணும் அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு பருவத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது. இது இல்லாமல் ஊழியர் செஞ்சீங்கன்னா
முதல்ல எழுது. என்னென்ன சாட்சி நமக்கு வேணும்? முதல் சாட்சி தேவன் கொடுக்கணும். தேவன்னா பரிசுத்தாவியானவர். தேவன்னா யாரு? வேற தேவன்னா என்ன? பர்வத்தில் இருக்கிற தேவனை நம்ம கொடுக்க போறாரு. சுத்த ஆவியானவர் அதுதான் தேவன். ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு சாட்சி கொடுக்கணும். அவர்கிட்ட சாட்சி வாங்கியிருக்கீங்களா? சாட்சி வாங்கியிருக்கீங்களா? வாங்காட்ட அடிச்சேன். மருத்துவ ஒருத்தன் பண்ண வர மாட்டாப்பா. அப்ப பரிசுத்தாவி தேவன் அப்படிங்கிறது எந்த அர்த்தத்துல நம்ம சொல்றோம்? அப்ப சொன்ன 5ஆம் அதிகாரத்துல இருக்கு, பாத்துங்க. தேவங்கிறதுக்கு பரிசுத்தாவி தேவன்றதுக்கு ஆதாரம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பெண் அது கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றார். அப்போஸ்தலர் 5:4 நினைக்கிறீங்க ஆதாரத்தோட. பரிசுத்தாவியானவர் தேவன். இதா எப்படியோ குமாரன் எப்படியோ பரிசுத்தாவிய தேவன். ஆனால் பிதாசு எப்படி கொண்டு விட்டேன்? கை தட்டுறது அந்நியவாத பேசுறது தான் பரிசுத்தாவின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா உலகம் பூரா நாசமாக்கிட்டேன். அந்த ஒரு சபையெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கு. நீங்களாக தப்பி வாங்க, வீடுகளாக தப்பி மனுஷன் முன்பா போய் நிற்கணும். அப்போ பரிசுத்தாவியினுடைய சாட்சி நமக்கு வேணும். இரண்டாவது மனசாட்சி. ரெண்டாவது என்னது? மனசாட்சி. இந்த அப்போஸ்தலர் 25, 26, 25 வாசிட்டு பாருங்க. 24:14. இதனால் நாம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக பிரயாசப்படுகிறேன். பார்த்தீங்களா? அதை புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. வசன ஆதாரம் வச்சுக்கிறீங்க. 24:16. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சி இருக்கு. மனசாட்சி ஒன்றை கொடுத்து குற்றப்படுத்திட்டே இருக்குன்னா நீ பண்ண வர மாட்டேன். மனசாட்சி நீ சுத்தப்படுத்தணும்னா அவனுடைய பாதத்தில் கொடுத்து கண்ணீர் பிடிச்சு கதறி அந்த மனசாட்சியை சுத்தமாக்கிக்கும். அதான் இவரையர் 9:14. இவரையர் 9:14 மனசாட்சியை சுத்தப்படுத்துறதுக்கு அந்த வழி சொல்லியிருக்காரு. இவரையர் 9:14. என்னப்பா 9:14 தெரியாதா? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சி குற்றப்படுத்து. தப்பு செஞ்சுட்டாலே மனசாட்சி குற்றப்படுத்திடும். புருஷனுக்கு மறைக்கலாம், பொண்டாட்டிக்கு மறைக்கலாம், பிள்ளைகளுக்கு மறைக்கலாம், சம மக்களுக்கு மறைக்கலாம், ஊழியக்காரனுக்கு மறைக்கலாம், பக்கத்தில் வேலை செய்யறவங்களுக்கு மறைக்கலாம். மனசாட்சி மறைக்க முடியுமா? அது ஒண்ணு குற்றப்படுத்தி நீ எல்லாரையும் டெக்னிக்கலா மறைச்சிருவ. மனசாட்சி மறைக்க முடியுமா? முடியாது. இவ்வளவு சாட்சி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி சாட்சி வேணும்ப்பா. எந்த கொஞ்சம் ஊழியக்காரங்க கண்டிப்பா அந்த சாட்சி வேணும். அவன் மனசாட்சி அவனுக்கு சாட்சி கொடுக்கணும். ஒருவேளை தவறு வந்துருச்சு, தப்பு வந்துருச்சு, பகை வந்துருச்சு, இச்சை வந்துருச்சு, இந்த மாதிரி காரியங்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த மனசாட்சியை சுத்தம் பண்ணணும். இந்த மனசாட்சியை சுத்தம் பண்ணணும். அதைத்தான் அங்கே பவுல் எழுதுறான். இந்த மனசாட்சி என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணுறது யாரு? இயேசுநாதர். எதை வச்சு சுத்தம் பண்ணுறாரு? ஆஜி 9:14 திரும்ப ஆச்சு. நித்திய ஆவியினாலே செத்த கிரியைன்னு சொன்னா என்ன? நீ ஏதாவது சிந்திக்காதீங்க. நம்ம செஞ்ச பாவத்தை அது உணர்த்தி காட்டு பத்திலா. பாவம்னா செத்த கிரியை. நம்ம செஞ்ச தவறு, நம்ம செஞ்ச தப்பு, இதையெல்லாம் நம்முடைய மனசாட்சி உணர்த்தும். டே போய் சொல்லிட்டடா, டே களவான்ட்டடா, டே இச்சித்துட்டடா சொல்லும்ல.
அந்த உணர்ச்சியின் சத்தம் இருக்குல்ல, உணர்வின் சத்தம், அந்த தவறானவைகளை செஞ்சுட்டேன்னு சொல்லுதுல, அதை வந்து கழுவுறது இயேசுநாதர். எதை வச்சு கழுவுறாரு? அவருடைய ரத்தத்தினால. எதை வச்சு கழுவுறாரு? இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது, பரிசுத்தப்படுத்துது, கழுவுது. இது ஒவ்வொரு ஊழியக்காரன், பெந்தகோஸ்து ஊழியக்காரனுக்கு கண்டிப்பாக தினமும் குளிக்கிறது மாதிரி, தினமும் சாப்பிட்ற பாத்திரங்கள் கழுவுறது மாதிரி, தினமும் வீட்டை கழுவுற மாதிரி, தினமும் உடம்ப கழுவுறது போல வஸ்திரத்தையும் கழுவுறமா உடைய, இது மாதிரி மனசாட்சியை தினமும் கழுவிக்கையா. வரல முறை வரைக்கும் என்ன செய்ய? கழுவிக்கோ, சுத்திகரிச்சுக்கோ. அது சொல்லித்தரேன். இது பாவம், இதை செய்யாத, செஞ்சுட்ட பகைச்சிட்ட பொய் சொல்லிட்ட இச்சித்திட்ட. அப்போ அப்படிப்பட்ட மனசாட்சியை வச்சுக்கிட்டு பரல போக முடியுமா? முடியாது. விரதம் பண்ணலாம், பாட்டாரம் நடத்தலாம், ஜெபக்கூட்டம் நடத்தலாம், பரலோகம் மட்டும் போக முடியாது. எப்படி சொல்லுங்க? பரலோகம் மட்டும் ரொம்ப தெளிவா இருங்க நீங்க. இப்ப மனசாட்சியை தினமும் கழுவணும், மனசாட்சியை தினமும் கழுவணும். இல்லைன்னா அந்த மனசு நமக்கு சாட்சி கொடுக்காது. இயேசுநாதருடைய ரத்தத்தினால கழுவிட்டோம்னா அந்த மனசு நல்ல மனசு, நல் மனசாட்சி. பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது குற்ற மனசாட்சி, துர்மனசாட்சி. இந்த மனசாட்சியை நீக்கி நம்முடைய மனதை நல்ல மனசாக, சுத்த மனசாக மாற்றுகிறது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அந்த ரத்தத்தினாலே கழுவுகிறவர் இயேசு கிறிஸ்து. அப்போ நேரம் ஒதுக்கி, காலை ஒதுக்கி, அவருடைய பாதத்தை பிடிச்சி, காலை பிடிச்சி கண்ணீர் விட்டு கதறினா தான் உன் மனசாட்சி சுத்த மனசாட்சியாக மாறும். பரிதம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, பாட்டாரம் நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, சண்டை கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தா, விபிஎஸ் நடத்திக்கிட்டு இருந்தா, வாலிபர் முகாம் நடத்திக்கிட்டு இருந்தா, பெண்கள் முகாம் நடத்திக்கிட்டு இருந்தா போக முடியாதியா பரலோகம். நல்ல மனசாட்சி உள்ள வந்தான் செத்தா பரலோகம் போகா. அதனால பவுல் என்ன சொல்லுகிறான்? இந்த 24:16 அப்போஸ்தலர் 24 வாசி. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்கிறேன். பாருங்க, அப்ப தேவனுக்கு முன்னாடியே நம்ம மனசு சுத்த மனசாட்சியா இருக்கணும், மனுஷருக்கு முன்பாகவே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி வேணுமே. அந்த மனசு இல்லாம நீ பாட்டுக்கு பாட்டு பாடி ஆராதனை செஞ்சுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பிரதம் பண்ணிட்டு இருக்க, சண்டே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்க, பிபிஎஸ் நடத்திக்கிட்டு இருக்க, பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்க, கோயில் கட்டுறோம் 100 கோடிக்கு 500 கோடிக்கு, நாங்கள் பெரிய சபை கட்டுறோம். எதுக்கு கட்டுற? மன்னிக்க வேண்டியவனுக்குலாம் மன்னிச்சிட்டியா? மன்னிப்பு கொடுக்க வேண்டியவனுக்குலாம் கொடுத்துட்டியா? மன்னிப்பு எடுக்க வேண்டியவங்கள்ட்ட எல்லாம் இறங்கி போய் மன்னிப்பு எடுத்திருக்கியா? இதை செஞ்சாலும் ஓ மனசாட்சி சுத்தமாக இருக்கு. இதை செஞ்சுட்டுல உட்காந்து அழுகனு ஆண்டவர்கிட்ட. அடுத்த பொம்பளையில் இச்சிக்க கூடாதுல்ல. உன் பொண்டாட்டியை தவிர வேற எந்த பொம்பளையுமே அடுத்த பொம்பளை பிள்ளையில இச்சிக்க கூடாது. பிறனுக்கு உண்டான யாதொன்றையும் ராஜி. அந்த வசனம் எங்க இருக்கு? யாத்திராம 20 பிறனுடைய வீட்டை தீயாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் இன்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். அப்போ மனசுக்குள்ள இச்சையை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அந்த மனசு கழுவப்படணுமா வேண்டாமா? அடுத்த சபையில் உள்ள ஊழியக்காரன் வாரான்னா இச்சிக்க கூடாது. இவன் வந்தான்னா நமக்கு பக்கபலமாக இருப்பான், நமக்கு உதவியாக இருப்பேன், நல்ல கணக்கு பிள்ளையாக இருக்கேன், நல்ல நிர்வாகம் பண்ணுறேன் அப்படின்னு அவனை இச்சிக்கக்கூடாது. இவன் நல்ல பணம் கொடுக்குற விசுவாசி, காசு கொடுக்குற விசுவாசி அப்படின்னு இச்சிக்கக்கூடாது. இச்சித்தேன்னு வச்சுக்க போட்டு தள்ளிடுவார். வெயிட்டு கொடுத்தனாலும் சரி, நகை கட்டினாலும் சரி, நாசமாக போயிடுவேன். அதனால் இவ்வளோ தெளிவாக நீங்கள் பேசுனியா? ஏன்னா என்னைய கத்தர் எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியல.
எனக்கு முடியலை. இந்த மாதிரி சத்தியங்களை பேசுகிற சிங்கங்களாக நீங்கள் எந்திரிக்கணும். சத்தியத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கு. பழங்குடி ராஜேந்திரன் ஜாகருக்கு முன்னாடி வாரம் கையை பிடிச்சி சொல்கிறாரு, தம்பி நான் ஓடி முடிச்சிட்டேன், நீ ஓடிக்கிட்டு இருக்க, நீ ஓடி முடிப்ப, ஆனால் சத்தியத்துக்காக நிற்கிறேன். என்ன நான் கோடி கோடியாக சம்பாதிச்சிருப்பேன், நான் பணத்துக்கு பின்னாடி போகிறேன், என் சவ மக்கள் என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு தான் என் காலாட்சியம் பண்ணேன். அதே மாதிரி ராஜாஜிக்கு சொன்னார், ஒருத்த காலை எடுத்துட்டாங்க சுகரில். அன்பு ராஜன் கிளினிக்கில் இருக்க கன்னியாகுமரி போகிற ரோடு பாளையங்கோட்டை டேனி போய் பார்க்க போயிருக்கேன். அப்படியே போர்வையில் அந்த காலை எடுத்தார். தம்பி கட்டை காலை வச்சுட்டு இன்னும் ஊழியம் செய்ய சொன்னாங்க, கட்டையில் கால் வச்சு. வேணாம் தம்பி, நான் ஆண்டோட்ட போகிறேன், நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. கையை பிடிச்சிக்கிட்டாரு. ஓடி முடிப்பீங்க, சத்தியத்துக்காக ஓடுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எதுக்காக ஓடுவீங்க? பணத்துக்காக இல்லை, பொம்பளைகளுக்காக இல்லை, கட்டணத்துக்காக இல்லை, நிலத்துக்காக இல்லை, பேரும் புகழுக்காக அல்ல, சத்தியத்துக்காக. ஒரு பாளையங்கோட்டைக்காரர் சாட்சி கொடுக்கணும், ஒரு நாசரேத்து ராஜாஜிக்கு சாட்சி கொடுக்கணும். பம்பாயில் ஊழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குமாரதாஸுக்கு ஃப்ரெண்டாக இருந்தார் ராஜாஜி. சபைகளில் ஆன்லைன் பிரேயர் அவர் தான் வந்து நடத்துவார். நடத்துகிற பெரிய அபிஷேகம் இறக்கும் அப்படி கூட்டத்துக்கு. இப்படி பெரியவங்க சாட்சி வேணும். இப்படி எழுதியிருக்கேன்னா நடத்திப்புக்காரங்க சாட்சின்னு சொல்லியிருக்கணும். எத்தனாவது சாட்சி? 4வது எங்கள் நடத்திப்பு. மேலே உள்ளவர்களுடைய சாட்சி எல்லாம் புறமே உள்ள பரிசுத்தவானுக்கு. எனக்கு வந்து ஜாதியாக கொடுக்கணும், எனக்கு வந்து கிறிஸ்டியான் கொடுக்கணும், எனக்கு வந்து எங்கள் ஐயா கொடுக்கணும், குருநாதர். இவருக்கு மேலே கிறிஸ்டியான், கிறிஸ்டியானுக்கு மேலே சாதி. இவங்கெல்லாம் சாட்சி கொடுக்கணும்ல. சாட்சியை சம்பாதிக்கவா எண்ணத்தை போட்டு சம்பாதிக்கிற? மேலே உள்ளவன் சாட்சி வேணும், நீ பரலோகத்துக்கு போகணும்னா. சும்மா போக முடியாது, சாதி சொல்லிக் கொடுப்பா, நீ போயிடுவ அப்படின்னு போக முடியாது. அப்படின்னா பைபிள் பொய், அப்படின்னா பைபிளே பொய். பைபிள் சத்தியம்னா நீ சொல்கிறது பொய்யா இருக்கும். அதனால் ரொம்ப நீங்கள் நானும் தெளிவாக இருக்கணும். சரி, மனசாட்சி. அடுத்து வேத வசனம். நம்ம பிரசவம் பண்ணுற வசனமே நம்முடைய வாழ்க்கையை மாறும். அதைத்தான் விசுவாசிகளுக்கு மாதிரியாருன்னு வேற சொல்லியிருக்கு. அடுத்து இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு நான் உங்களை ஒப்புவிக்கிறேன், அப்படி ஒரு வசனம் இருக்குமே அப்போஸ்தலர்கள். கிருபையுள்ள வசனத்துக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். எத்தனை வசனம்? 16ஆம் அதிகாரமா? அவர்கள் அங்கே அநேக நாட்கள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அப்போ அங்க கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சி. நம்ம எதை பிரசவம் பண்றோமோ அதுக்கு சாட்சி வேணும். அந்த வசனம் நமக்கு சாட்சி சொல்லணும். எந்த வசனத்தை பேசுகிறோம், எந்த வசனத்தை பிரசவம் பண்ணுறோம், அந்த வசனம் தான் நமக்கு சாட்சியாக மாறணும். அது எத்தனை வசனம்? எத்தனை அதிகாரம்? 14, 4, 3. இந்த மாதிரி இப்போ நிறைய இருக்கும், எடுத்து வச்சுக்கிறீங்க. எழுதிட்டு அப்படியே போட்டு போயிடாதீங்க. அப்புறம் நடத்திப்பு என்னது? அடுத்த சாட்சி நடத்திப்பு. எபிரேயர் 13:3-17. நடத்திப்புக்காரங்க நமக்கு சாட்சி கொடுக்கும். எல்லாம் கொடுக்காம பரலோகம் முடியாது. சில சொல்லுவாங்க, இவங்களா நம்மளை பரலோகத்தை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அப்போ நடத்திப்புங்கிறதுக்கு 13:3 வாசி, 17 வாசி. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 13:3 வாசி முதல்ல. இல்லைம்மா, 7.
தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். விசுவாசிகளுக்கு சொல்றாரு. இப்போ நடத்திப்புக்காரனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன? அந்த விசுவாசத்தை நம்ம பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை விசுவாசிகள் ஃபாலோ பண்ணணும். எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க என்ன செய்யணும்? அப்படித்தானே இந்த வசனத்துக்கு கருத்து, விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து படித்து விசுவாசிகள் என்ன செய்யணும்? பின்பற்று. அப்போ நமக்கு மேலே உள்ளவங்க நடத்துப்புக்காரங்களுடைய சாட்சி நமக்கு வேணும். அடுத்து 17 வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்போ பாருங்க, ஒன்று விசுவாசத்தை நம்ம மேலே உள்ளவங்களுடைய விசுவாசத்தை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, அவங்க மூலமாக வேதத்திலிருந்து என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ அதுக்கு விசுவாசிகள் அந்த சபை பாஸ்டருக்கு கீழ்ப்படியணும், அடங்கி இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு மேலே யாரை ஆண்டவர் நடத்திப்புக்காரனா ஊழியக்காரனை வச்சுருக்காரோ அவனுடைய விசுவாசத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவனுக்கு அடங்கி இருக்கணும். அடங்கி இருந்தால் தான் அவன் சாட்சி கொடுப்பேன், இல்லை சாட்சி தர மாட்டான். சாட்சி எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னே உனக்கு சாட்சி கிடைச்சா தான் எடுத்துக்கொள்ளப்படுவாய். அது எத்தனை வசனம்? எபிரேயர் 11:5. அப்போ நாம் வருகைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சாட்சி வரணுமே இந்த பூமியில் இருக்கும்போதே. அதுக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். எத்தனை சாட்சி அப்படிங்கிறத சொல்லிட்டு வரேன். இப்படிப்பட்ட சாட்சி இல்லாமல் ஒருத்தனும் வருகைக்கு போக முடியாது. வருகை பற்றி பாடுவான், வருகை பற்றி பிரதம் பண்ணுவேன், ஆண்டவர் வந்துடுவாருன்னு சொல்லுவேன். அன்றைக்கி போக மாட்டேன். போவானா? இந்த சாட்சி பெற்றவன் தான் போடுவான். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சியை வாங்கிறேனே ஊழியக்காரங்க. மற்ற விசுவாசி பேசுகிற மாதிரி, உலகத்தை பேசுகிற மாதிரி நீ பேசாத, மற்ற பந்தோசக்காரன் பேசுகிற மாதிரி நீ பேசாத. அப்போ நடத்திப்புக்காரனுடைய சாட்சி வேணும். உங்களை நடத்துகிறவர்கள் சாட்சி கொடுக்கணும். இவர் அடங்கி உள்ள அடக்கமாக இருக்கிற விசுவாசி, எதிர்த்து பேசாத விசுவாசி, கீழ்ப்படுகிற விசுவாசி, பணிவிடை செய்கிற விசுவாசி. அப்போ சபை ஊழியக்காரன் சாட்சி கொடுக்கணுமா வேண்டாமா? அப்புறம் அந்த ஊழியக்காரங்களை நடத்திப்புக்காரன் அந்த ஊழியக்காரனை பற்றி சாட்சி கொடுக்கணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வருகைக்கு போகணும்னா வேணும். நீ நாதா போகணும், நிறையத்துக்கு போகணும்னா வேண்டாம். அது புரிஞ்சுக்கிறீங்க. இப்படி நான் நடந்துக்கிட்டு எனக்கு கால் வலிக்கணும். கார்த்திகை விசுவாவுக்கு கடுப்பாக இருக்கு. ஒரு இடத்துல உட்காந்து சொல்ல மாட்டேங்கிறானே. நம்ம அப்படி படம் எடுத்து அப்படியே ஊரெல்லாம் காட்டலாமே. கார்த்திகை விசுவாவுக்கு அது கடுப்பு. அதுக்கு நான் என்ன செய்யுது? எனக்கு கால் வலிக்குதுன்னு கொஞ்சம் தூரம் நடப்பேன், அப்புறம் உட்காருவேன். அர்த்தப்பட்ட நான் என்ன செய்ய? அப்போ அடுத்த சாட்சி நேராகுது. உடன் ஊழியர்கள் அந்த 1 பேர் 5:1 வாசிக்க. சரி, உடன் ஊழியன். இப்போ நமக்கு ஒரு சின்ன ஐக்கியம், எத்தனையோ ஊழியர் ஐக்கியம் இருக்கு, எத்தனையோ ஊழியர் ஐக்கியம் இருக்கு. நாம் ஒரு ஸ்தாபன ஐக்கியத்துக்குள்ளே இருக்கோம். இந்த ஸ்தாபனத்துக்குள்ள ஊழியர்கள் மூலமாக ஒரு ஐக்கியம் உண்டாகுது. வெளியிலையும் ஊழியர்கள் ஐக்கியம் இருக்கு. எதை முக்கியப்படுத்தணும், எதை முதன்மைப்படுத்தணும், எந்த ஸ்தாபனத்துக்குள்ளே நம்ம இருக்கோமோ, எந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்கோமோ அந்த ஐக்கியத்தை தான் நாம் முதன்மைப்படுத்தணும், முக்கியப்படுத்தணும். அந்த நாட்களில் வெளியில் உள்ளவர்கள் நம்மளை கூப்பிடுவாங்கன்னா போகக்கூடாது. ஏன்னா நமக்கு சாட்சி கொடுக்க போகிறது, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியது இந்த ஐக்கியம் தான். உலகத்தில் உள்ள ஐக்கியம் இல்லை என்றதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதில் அசைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்கணும்.
வெளியில் உள்ள ஊழியர் ஐக்கியத்துக்கும் நம்ம இருக்கிற ஸ்தாபனம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர் ஐக்கியத்துக்கும் உடன் ஊழியர்கள் கூட்டம் வித்தியாசம் இருக்கு. நீங்க தெளிவா இருக்கணும். சாசு உங்களை ஏமாத்திடுவான். எங்க வச்சு உங்களை ஏமாத்தணுமோ அங்க வச்சு ஏமாத்தி விடுவான். தெளிவா இருங்க. உடன் ஊழியக்காரர்கள் சாட்சி வேணும். நம்ம எந்த ஐக்கியத்தில் சாட்சி வாங்கணும் அந்த ஐக்கியத்தில் வாங்கணும். இப்போ வேறு ஐக்கியத்துக்கு நீங்கள் போறீங்க வச்சுக்க, உங்களை பாஸ்டரும்பான், பூஸ்டரும்பான், பெரியாரும்பான், அவன் உயர்த்திடுவான், ஆணையும்பான், பூனையும்பான், என்னமோ சொல்லிட்டு நம்மளை தூக்கிட்டு போயிடுவான். ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். இவங்க தருவாங்களா? இவன் தருவாங்களாயா? தர மாட்டாங்க. என்னதான் நம்ம இறங்கி இறங்கி போனாலும் நம்ம ஐக்கியம் கொடுக்கணும் சாட்சி. கண்டவன் நின்றவெல்லாம் சொல்றதெல்லாம் சாட்சி. உனக்கென்று தேவன் இந்த பூமியிலே ஒரு ஐக்கியம் கொடுத்துருப்பார். அந்த ஐக்கியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும், நிலைச்சிருக்கணும். அவன் நம்மளை பாராட்டுறான், பாராட்டாமல் போகிறான், அதெல்லாம் முக்கியம். அவனுடைய சாட்சியை நம்ம பெற்றாகணும். அவனுடைய சாட்சியை பெற்றாகணும். உடன் ஊழியர்களுடைய ஐக்கியத்திலிருந்து ஒரு சாட்சி நமக்கு வேணும். தலைவர்கள் சாட்சி கிடைச்சா போதாது, ஐக்கியத்திலையும் நம்ம சாட்சி வேற. ஒவ்வொருத்தரும் சொல்லணும், இந்த இடத்துல அந்த பாஸ்டர் இருக்காரு, இந்த ஊரில் இருக்கார், தேனியில் இருக்கார், தூத்துக்குடியில் இருக்கார், திண்டுக்கல்லில் இருக்கார், எங்கள் ஐக்கியத்தில் உள்ள பாஸ்டர். நாங்கள் மாதம் ஒரு முறை கூடுவோம், 2 நாள் கூடுவோம். ஏன் ஒரு நாள் எல்லா இடத்துலையும் ஒரு நாள் கூடும்போது நீங்கள் மட்டும் ஏன் 2 நாள் கூடுறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேலை இல்லாமத்தேன் அப்படியா சொல்கிறது? பகலெல்லாம் நாங்கள் பாடி ஆராதிப்போம், வசனத்தை தியானிப்போம். நைட்டு ஒரே இடத்துல நாங்கள் தூங்கினாலும் எங்களுக்கு பரலோக சொப்பனம் வரும், தரிசனம் வரும். நாங்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள ஐக்கியத்தை நாங்கள் நிலைநாட்டுவோம். அதனால நாங்கள் 2 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படி சொல்லணும். நைட்டு தூங்கும்போது தரிசனம் வரணும். உன் வீட்டில் உன் ஊழிய ஸ்தலத்தில் வர்றதை விட ஐக்கியத்துலேருந்து வரணும். இந்த ஐக்கியத்தில் நாம் இருக்கும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சௌகரமாக இருக்க குறைபாடுகளை சுட்டி காமிப்பாங்க. நியாயமாக சொல்லுகிற குறைபாடு இருக்குது. சில ஆளுகளுக்கு பிடிக்காது, நம்மள அநியாயமாக சொல்லுவேன். சில ஆள் நம்மள்கிட்ட நேருக்கு நேரம் நல்லா பேசுவேன், அப்புறம் அங்கிட்டு போய் முகத்தாச்சரியம் பண்ணி பேசுவேன். அப்படிப்பட்டவன்ட்டையும் சாட்சி வாங்கணும். அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் பெருசு. இப்படி சொல்கிறவனுடைய வாயை திருப்பணும். அப்படி இருக்குன்னு நம்ம ஜெபம், அப்படி இருக்குன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் உறவு. இங்கிட்டும் பேசுவாங்க, அங்கிட்டும் பேசுவாங்க, பேச தான் செய்வேன். உனக்கா பேசாமல் இருப்பானே? பரலோகத்துக்கு போகிறதுக்கே அவன் அதை செய்யலை, அப்புறம் உனக்கா எப்படி இருப்பேன்? அதனால் நம்முடைய ஐக்கியத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் நம்மை குறித்து ஒரு சாட்சி தர வேண்டும் என்ற நிலைப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். 2 நாட்கள் நாங்கள் தேவ சமூகத்திலே உறவாடுகிறோம், ஒன்றாக இருக்கிறோம், ஒப்புரவாக இருக்கிறோம், ஒரே ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் நாம் இந்த கூட்டத்துக்கு என்ன செய்கிறோம்? கூடி வரோம். ஒரு நாள் எல்லா பேரும் கூடும்போது நம்ம ஏன் 2 நாள் கூடுவோம்னா, தங்கணும், இலைப்பாறணும், ஒருவருக்கு ஒருவர் பேசணும், ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ளணும். ஒரு நாள்லாம் காணாது. இப்போ நைட்டுனா பக்கத்தில் படுத்துக்கிட்டு நீங்கள் பாரங்களை பகிர்ந்துக்கிடுவீங்க, கூடி கூடி ஜெபம் பண்ணுவீங்க, தரிசனம் சொப்பனம் பெற்றுக்கொள்வீங்கன்னா 2 நாள் வச்சது. இந்த ஒரு நாள் வச்சு அதெல்லாம் இருக்காது. காலையில் வருவேன், 11 மணிக்கு வருவேன், 4 மணிக்கே பஸ்ஸில் நான் டிக்கெட் எடுத்துட்டேன், ஐயா ரயிலில் டிக்கெட் எடுத்துட்டேன். நாசமாக போகிறவங்க எல்லாம் ஊழியக்காரன்னு இருக்கேன். திருட்டு பயில் என்னத்துக்கு ஒன்று யார் டிக்கெட் எடுக்க சொன்னது? இப்போ நான் வந்து நாளைக்கு கூட்டத்துக்கு போகணும், இன்றைக்கி திசைவள பஸ்ஸை பிடிக்கணும், பொன்முடி பாஸ்ட்டே சொன்னேன். உடனே பார்த்தாரு, இல்லை. அப்போ உடன் ஊழியர்கள் என்றால் நமக்கு ஒரு ஐக்கியம். பேதர் அப்படி சொல்கிறான், உங்களுடைய மூப்பனும் உடன் மூப்பனுமாகிய நான் அப்படி எழுதுவான். அந்த பேதர் எழுதுறது வெறும் விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லை, அந்த 5 அதிகாரம் முழுவதும் யாருக்கு? இவங்களுக்கு இல்லை, ஊழியக்காரங்களுக்கு தான் எழுதுது. மந்தை மேய்க்கிறவர்களுக்கு மகிமையின் கிரீடம் என்று அங்கே தான் சொல்லுவார். பாஸ்ட்மார்களுக்கு எழுதின அதிகாரம் 5ஆம் அதிகாரம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவான நிருபம் இல்லாமல் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களையும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. நம்ம தான் பிரித்து எடுத்துக்கிறது. எல்லாம் விசுவாசிக்கும் சொல்லக்கூடாது, எல்லாம் ஊழியக்காரங்களுக்கு சொல்லக்கூடாது. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து
இது 3 தான் ஊழியக்காரங்களுக்கு மட்டும் எழுதின நிருபம். அது விசுவாசிகளுக்கு உள்ளதில்லை, ஊழியக்காரங்களுக்கு உள்ளது அந்த நிருபம். அவன் பேதுரு சிலது எழுதியிருப்பான், யோவான் சிலது எழுதியிருப்பான், யாக்கோபு சிலது எழுதியிருப்பான், யூதா சிலது எழுதியிருப்பான். அது ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சேர்த்தே எழுது. அது பொதுவான நிருபம். அதுக்கு பேர் என்னது? பொதுவான நிருபம். இப்படி படித்து வச்சுக்கிறீங்க. சரியா? இப்போ எத்தனை சாட்சி நான் பார்த்துருக்கோம்? உடன் ஊழியர்கள். அது என்ன வசனம்? நானும் எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த நேரம் தான் வருது, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் போயிடும், அதை நான் எழுதுவேன். அடுத்து யாருடைய சாட்சி? சபை. 6வது சாட்சி, நம்ம அடைய வேண்டிய சாட்சி சபை. நம்ம சபை மக்கள் நம்மளை பற்றி சாட்சி கொடுக்கணும். அதுக்கு என்ன வசனம்? 1 தெசலோனிக்கேயர் 2:10. எல்லாத்துக்கும் வசனம் காமிச்சிருக்கேன், சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கல, எல்லாம் வசனம் சத்தியம். வாசிக்க 1 தெசலோனிக்கேயர் 2:10. விசுவாசிகளாகிய உங்களை கொண்டு நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் விலையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. பார்த்தீங்களா? அப்ப சபையார் சாட்சி வேணும். நம்ம தேவனுடைய மனுஷன் அவங்க சொல்லணும், நீ நான் சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது. நம்முடைய தப்புகளை மறைக்கிறதுக்கு பிரசங்கத்தை காட்டக்கூடாது, ஜெபக்கூட்டத்தை காட்டக்கூடாது, பாட்டாரனை காட்டக்கூடாது, முகாமை காட்டக்கூடாது. நம்முடைய தப்புகளுக்கு மறைக்கிறதுக்காக இதை காமிக்கக்கூடாது. பார்த்தீங்களா என் சபை எவ்வளோ பெரிய சபை? பார்த்தீங்களா எத்தனை கிளை ஊழியங்கள், எத்தனை அக்கிரமம் இருக்குது, அதை மறைக்கிறதுக்கு தானே நீ இதை சொல்கிற. உன் துரோகத்தை மறைக்கிறதுக்கு தானே, உன் பொய்யை மறைக்கத்தானே, உன் ஆசை இச்சை மறைக்கத்தானே நீ இதையெல்லாம் காட்டுற, ஊழியத்தை வெளியே சொல்கிற. ஓகே, போகும்போது அவங்க இந்த ஊழியத்தை தான் சொல்லுவாங்க, வாழ்க்கையை பேச மாட்டாங்க. நான் அப்பவே புரிஞ்சுக்குவேன், சரி துர்க்குணத்துக்கு மூடலாக அப்படி ஒரு வசனம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? துர்க்குணத்துக்கு மூடலாக அப்படின்னு ஒரு பேதுருல இருக்கு. எடுங்க அந்த வசனத்தை. எடுக்க மாட்டீங்க. ஏன் எடுத்த உங்களுடைய துர்க்குணங்கள் தெரிஞ்சு போயிரு. 1 பேதுரு 1 துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் வாசி. பார்த்தீங்களா? ஒரு சபை உங்களுக்கு இருக்கு, ஒரு குடும்பம் உங்களுக்கு இருக்கு, ஒரு ஊழியம் உங்களுக்கு இருக்கு. அப்போ இது உங்களுக்கு சுதந்திரம். அந்த சுயாதீனத்தை உங்க குடும்பத்தின் மேல உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆளுகை இருக்கு. உங்க குடும்பத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு சபை இருக்கும், அந்த சபைக்கு மேல உங்களுக்கு ஒரு ஆளுகை அதிகாரம் இருக்கும். வெளியில ஊழியங்கள் போயிட்டு இருப்பீங்க, அதுவும் ஆளுகை அதிகாரம் இருக்கு. இதுக்கு பேர் தான் சுயாதீனம். இதுக்கு பேர் தான் என்னது? சுயாதீனம். உங்க பிள்ளைகள் மேல, உங்க புருஷன் மேல, உங்க மனைவி மேல உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கா? அதான் சுயாதீனம். உங்களுக்கு ஒரு ஊழியர் சபை வச்சிருக்கீங்களா? அந்த சபை மக்களுக்கு மேல உங்களுக்கு ஒரு ஆளுகை அதிகாரம் இருக்கு. அடுத்த சபை ஊழியக்காரர் வந்து ஆளுகை அதிகாரம் செலுத்த முடியாது. இது உங்களுக்கு சுயாதீனம். உங்க கையில கொடுக்க ஆண்டவர் அந்த சுயாதீனத்தை தந்திருக்க, ஒரு அதிகாரம் ஆளுகையை தந்திருக்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கை குறித்து முடிவெடுக்கிற ஒரு விஷயம் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அதில் ஒரு சுயாதீனம். தனிப்பட்ட வாழ்க்கை சுயாதீனம், உன் குடும்பத்தில் சுயாதீனம், உன் சபையில் சுயாதீனம், வெளியில் ஊழியங்கள் செய்திருப்பினா அந்த ஊழியத்தின் மேலே உனக்கு சுயாதீனம். இந்த சுயாதீனத்தை உனக்குள்ள இருக்கிற துர்க்குணத்தை மூடுறதுக்காக பயன்படுத்தக்கூடாது. உன்கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை மறைக்கிறதுக்காக, நீ செய்கிற பொய்யை மறைக்கிறதுக்காக, நீ உனக்குள்ள இருக்கிற இச்சையை மறைக்கிறதுக்காக, உனக்குள்ள இருக்கிற பகையை மறைக்கிறதுக்காக ஊழியத்தை காட்டாத. இப்ப விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க விளங்க வைக்கணும். விளங்க வச்சுட்டீங்க உங்க சபை மக்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு. நீங்க தான் விளக்கு, குன்றின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு. விளங்க வச்சா நீங்க விளக்கு.
விளங்க வைக்கலைன்னா நீங்கள் விளக்காக இருந்தாலும் அது வந்து இருட்டு. வெளிச்சம் இருந்தால் விளங்க வைக்க. விளக்கு மட்டும் போதாதுப்பா, விளக்கு எரியணும். அணையும் விளக்குகளாக அல்ல, அணையா விளக்குகளாக எரியணும். எரிந்தால் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத விளங்க பண்ணிடும். அப்படிப்பட்ட வெளிச்சங்களாக உலகத்துக்கே வெளிச்சம். உங்கள் ஊர், உங்கள் கிராமம், உங்கள் பட்டணம், உங்கள் ஸ்தாபனம் மட்டும் இல்லை, மாநிலங்கள் மாவட்டங்கள் கடந்து மாநிலங்கள் போகணும், மாநிலம் கடந்து தேசம் முழுவதும் போகணும், தேசம் முழுவதும் கடந்து இன்டர்நேஷனல், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த அபிஷேகம் வேணுமையா? கடந்து கடந்து போயிட்டே இருக்கணும், வளர்ந்து வளர்ந்து போயிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதனால சாட்சிகள் ரொம்ப அவசியம். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னே, இயேசுனார் வர்றதுக்கு முன்னே, உங்கள் சாவு உங்களுக்கு வர்றதுக்கு முன்னே சாட்சியை வாங்கிருங்க. என்ன செய்யணும்? சாட்சி வாங்கி. நம்ம சபையாருடைய சாட்சி நம்ம வாசித்தோம். விசுவாசிகளாகி உங்களுக்குள்ளே, திரும்ப வாசிக்க, சபையார் நமக்கு கொடுக்க வேண்டிய சாட்சி 1 தெசலோனிக்கர் 2:10. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அப்போ சபை மக்கள் சாட்சியா இருக்கணும், நமக்கு சாட்சி கொடுக்கணும், நமக்கு சாட்சி கொடுக்கணும். இப்போ எதுக்கு சாட்சி அவன் சொல்றேன்? நீதியும் பரிசுத்தமும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களே சாட்சி. நம்ம நடத்துகிற சபையே நமக்கு சாட்சி கொடுக்கணும். கொடுக்கத்தக்கதாக நீங்கள் நாடு நடந்து கொள்ளும். அனுப்பமா பிழையின்மை அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 கொரிந்தியருக்கு வாங்க. அந்த 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. சரி, ஒரு இப்போ சொல்லு, ஊழியக்காரமுறை சொல்லு. வெட்கமான சொல்லுங்க. என்ன அந்தரங்க காரியம்? என்ன ஊழியக்காரங்களுக்குள்ள வெட்கமான அந்தரங்க காரியம் வாசிக்கிறீல்ல? எத்தனை வருஷம் வாசிக்கிறீங்க? எத்தனை வருஷமாக வச்சுட்டு இருக்கீங்க? சொல்லு அர்த்தம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள். அப்போ அந்த அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த காரியம் வெளியே சொன்னால் வெக்கம் வந்துடும். வெளியே சொன்னால் வெக்கமாக இருக்கு. அது என்னது சொல்லுங்க, 1 2 சொல்லுங்க. சொன்னால் வெக்கமாக இருக்கும்யா. வெட்கமான அந்தரங்க காரியங்கள் தனி டாபிக். நீ சொல்ற இது வந்து அடுத்து எழுதியிருக்கு, அது அடுத்து நாங்கள் வருவோம். வர்றாமல் இருக்க மாட்டாதான் பாதை. வெட்கமான அந்தரங்க காரியங்கள்லாம் என்ன? என்ன சொல்றாரா அவினாசிக்காரர்? என்ன சொல்றாரு? அப்ப இச்சைக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் அந்தரங்கமா இருக்கக்கூடிய காரியங்கள் இல்லை. இதை வெளியே சொன்னா வெக்கமா இருக்கும். இந்த வெக்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து ஊழியக்காரன் அந்த இடத்துக்கு வரணும். அப்போ என்னென்ன இச்சை? கண்ணின் இச்சை. 1 யோவான் 2:14-15 இல்லை 15-16 வாசி. 1 யோவான் 2:15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை. நல்லா கவனிங்க. மாம்சத்தின் உடல் உறவு. அதை நீங்கள் மாம்சத்தின் இச்சைன்னு சொல்கிறத விட உடல் உறவுன்னு சொல்லலாம். 2வது மாம்சத்தின் இச்சை என்னன்னா திங்கிறது. என்ன செய்யறது? இது எப்பவும் மேய்ஞ்சிட்டே இருப்பான். காலையில் எந்திரிச்சிலிருந்து அவன் தின்னுக்கிட்டே இருக்கணும். ரைஸ் மில்லு கூட ஓய்வு கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு ஓய்வே கிடையாது. ஓய்வு இல்லாமல் உழைக்கிற உதயசூரிய இவங்க தான். காலையில் எந்திரிச்சிருந்து தூங்குற வரைக்கும் மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பாயா. அவர் கைக்குள்ளான ஆடுகளும் கைக்குள்ளான ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளும் எழுதியிருக்கு. மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பேன். காலையிலேருந்து
நைட்டு தூங்குற வரைக்கும் மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பான், குடிச்சிக்கிட்டே இருப்பான். என்ன கிடைக்கும், என்ன என்ன குடிக்கிறிய கொண்டாங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவான். இப்போ 2 பசி இருக்குது. ஒன்று உடல் பசி, இன்னொன்று உறவு பசி. இந்த சரீரத்துக்கு அதான் மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சை. அப்போ பார்க்கறது எல்லாம் இச்சிக்கிறது. அந்த வீட்டை பார்த்த உடனே நீ விசுவாசத்தோடு அந்த வீட்டு மேலே கை வச்சு, இதே வீடு எனக்கு வருவதாக இப்படி சொல்லி கொடுக்குறாங்களே, தைரியமாக சொல்லி கொடுக்குறானையா திருட்டு பயிலிய. இந்த மக்களை கெடுத்து நாசமாக்கிட்டானே. வீடு காரு, அப்போ அடுத்த முன்னாடி அழகாக போயிட்டுருப்பா, அவன் மேலேயும் கை வச்சிட வேண்டியத. திருட்டு நாய்கள் என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, என்ன எழுதுறாங்க, எவ்வளோ புத்தகம் எழுதிருக்காங்க தெரியுமா? அசிங்க பிடிச்ச பயில்கள் எல்லாம் பாஸ்டாக வந்து ஒரு வியாதியை குணமாக்குற வரம் கிடச்சிச்சின்னா அதை வச்சு, ஒரு சாது துரத்துற வரம் கிடச்சின்னா அதை வச்சு இப்படி பொய் உபதேசங்களை அனுப்பி விட்டுறாங்க. அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். விசுவாசிலாம் கெட்டு போவான், ஊழியக்காரன் கெட்டு போவான், ஊழியக்காரன் கெட்டு போவான். காரணம் என்ன? அவனுக்கு நிறைய மக்கள் வர்றாங்க. அதனால அவன் பொய் அடிச்சு விட்றான். பொய் உபதேசம். தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னா என்னையா? தொட்டதெல்லாம் பொண்ணாகும். எல்லாத்தையும் தொடலாம் பொண்ணாயிரும். இப்போ பொண்டாட்டியை தொட்டு பொண்ணாயிட்டு அப்புறம் என்ன ஆகும்? புண்ணாகும். கிறுக்கு பயிலுக என்ன பழமொழி பேசுகிறாங்க, என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, என்ன புத்தகம் எழுதுறேன். அதனால தான் நான் சொல்கிறது, நீங்கள் கேளுங்க, கேசட்டை கேளுங்க, யூடியூப்பை கேளுங்க, ஃபேஸ்புக்கை கேளுங்க, புத்தகங்களை வாங்கி வாசிங்க, எல்லா கன்வென்ஷனுக்கும் போங்க. வந்து கொஞ்சம் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் கொஞ்சம் வந்து, ஐயா இப்படி கேட்டேன், இதை நான் வெளியே பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு பேசுங்க. சபையை அசிங்கப்படுத்திடாது, ஊழியங்களை அலங்கோலப்படுத்திடாது, நஷ்டப்படுத்திடாது. அதுக்கு தான் நடத்தி போகிறேன். கேட்கணும். உனக்கு சரியா தெரியுதுன்னு சொல்கிறதெல்லாம் பேசிடாது. கிருபாசன ஊழியமே நாசமாக போயிடும். ஓ சபை மட்டும் இல்லை, அப்படியே பரவி 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 ஒட்டுமொத்த ஊழியத்துக்கும் அந்த பேர் கெட்ட பேர் வந்து அப்படி உண்டாக்கக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கு. என்னது சொன்னேன்? கண்களின் இச்சை. அப்போ அடுத்தவ புருஷன், அடுத்தவ பெற்ற பிள்ளைய, அடுத்தவன் பொண்டாட்டி, இவங்களை இச்சிக்கக்கூடாது, வீட்டை இச்சிக்கக்கூடாது, வாகனங்கள் அந்த கழுதை அது இதெல்லாம் இச்சிக்காத எழுதிருக்குல்ல. பிறருடைய கழுதை இச்சையாதிருப்பாயாக, பிறருடைய மாட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறருக்கு மனைவியை இச்சையாதிருப்பாயாக, பிறருடைய தொழிலை இச்சிக்காத. அந்த தொழிலில் ஒருத்தன் திறமையாக செஞ்சுட்டு இருப்பான், அந்த கணக்கு பிள்ளை நல்லா எழுதுவான், கணக்கு உண்மையாக இருப்பான், அப்படிப்பட்டவன் நமக்கு இருந்தானே நல்லா இருக்குமே இச்சிக்காத. அடுத்த ஊழியக்காரன் இவனுக்கு நமக்கு நல்லா இருக்குமே, இந்த சவுடு அப்படி தான் இச்சிட்டான், போய் கொல்லுடா அமலைக்கின கொல்லு. அந்த காரியம் நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாதுடா, பிடுங்கிடான்னு சொல்லி அனுப்புனாரு சாமுவேல். இவன் என்ன செஞ்சான்? பிடுங்கினேன், அந்த ஊரை விட்டு பிடுங்கி நம்ம ஒரு தன்னோட வச்சுக்கிட்டேன். இப்படி நிறைய பேர் டெக்னிக்கலாக செய்கிறேன். பரலோகம் போக முடியாது. நாம் பரலோகம் போகிறதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதானே உண்மை? அதானே உண்மை? பிழைக்கிறதுக்காக வரல, ஏசுனாருக்காக சாக வந்திருக்கோம். அதை புரிஞ்சுக்கிறேன். அப்போ கண்களின் இச்சை, பிறனுக்குண்டான யாதொன்றையும் மனதில் இச்சிக்கக்கூடாது, இதயத்தில் இச்சிக்கவே கூடாது. அப்போ கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம். அடுத்து என்னது? பெருமை. இதெல்லாம் என்னதான்? உலகத்திலிருந்து உண்டானது. முழுக்க ஆசாரம் எடுத்துட்டு பெந்தகோஸ்து சொல்லிட்டுறான்ல, அந்த பேர் கிறிஸ்தவனுக்கு இருக்கலாம். ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற, ஆவிக்குரிய கிறிஸ்துவ வேலை செய்கிற உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடவே கூடாது, இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றவன் பேசுகிற பிரசங்கம் நகைச்சுவையாக இருக்கும், கைதட்டுறது மாதிரி இருக்கும், விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிரசங்கம் அப்படி இருக்கக்கூடாது. அது மாதிரி நானும் செய்யணும்னு இச்சிக்காது. இது உலகத்தில் உண்டாகிறது. இந்த மாதிரி இச்சையெல்லாம் உலகத்துக்காரனுக்கு, ஆவிக்குரியவனுக்கு பரலோகம் போகிறவனுக்கு உள்ளது அல்ல. ஆகவே ஊழியக்காரங்களை பிசாசு கையில் எடுத்துருச்சு. நீ நானும் தப்பனும் எல்லா பெந்தகோஸ்துக்காரனையும் சாபனங்களையும் பிசாசு கையில் எடுத்து வச்சிருக்கு. அதனால் அவங்க ட்ராக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்குது.
இயேசுனார் போகிற பாதையில் நம்ம போகணும். அப்போஸ்தலர் போன பாதையில் நம்ம போகணும். பவுலை சார்ந்தவளும் போன பாதையில் நம்ம போகணும். சாகிற வரைக்கும் எவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும், எவ்வளவு சோதனையாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், இந்த பாதையை விட்டுட்டு வேற பாதையை நீ தேர்ந்தெடுக்கக்கூடாது. பரலோகம் போகணும், பரிசுத்தம் அடையணும், தேவனுக்கு பிரியமாக மாறணும்னா இதுதான் ட்ராக். கஷ்டமாக இருந்தாலும் இதுக்குள்ளே இரு. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற ஒன்னைய கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் ஒன்று வச்சிருக்காரு. பாடுகள் இருக்கட்டும், கஷ்டங்கள் இருக்கட்டும், சிலுவை இருக்கட்டும், போ. உன்னை பலப்படுத்துகிற பரிசுத்தாவி உன் கூடயே இருப்பேன். உன்னை இந்த பூமியில் இந்த கிறிஸ்துவ பாதையில் நடத்துறது, சத்தியத்தின் பாதையில் நடத்துறது பரிசுத்தாவியானவர். வெறும் கைதட்டு தான் பரிசுத்தாவின்னு சொல்லுவான் சாத்தான். போயிடாத, நம்பிடாத. வெறும் அந்நிய பாஷை தான் பரிசுத்தாவின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். வாழ்க்கை சத்தியத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறது தான் பரிசுத்தாவி. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, இப்போ நடத்தப்படணும். ரோமர் 8:14-16 நடத்துகிற இடத்துக்கு வாங்க. மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப நடத்தப்படுற ஒரு இடம் இருக்கு பத்தியா, ஸ்டேஜ். அந்த இடத்துக்கு சபை மக்களை கொண்டு வரணும், ஊழியர்களாகி நம்மளை கொண்டு வரணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு இல்லை. இந்த கைதட்டு அந்நிய பாஷை கூட பரிசுத்தாவி இல்லாட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை தானே அந்த அது வருது. கைதட்டு அந்நிய பாஷை மற்ற நாளில் எங்கிட்ட போயிடுச்சு. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை இங்கே பாட்டு பண்ணோட அந்த அந்நிய பாஷை வந்து அந்த கைதட்டு வந்து இதெல்லாம் பஞ்சகாவி இல்லையா? நடத்தப்படுற இடத்துக்கு வரணும். உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உன்னை எச்சரிக்கை, உன்னை உணர்த்த. ஒவ்வொரு நாளும், வாரம் இல்லை, மாதம் இல்லை, ஒவ்வொரு நாளும் உன்னை ஆவியானவர் நடத்துகிற இடத்துக்கு நீ வந்தினா, செத்தினா உன்னை உயிரோடு எழுப்பி பருவத்தை கொண்டு போவார். இல்லைன்னா மற்ற கிறிஸ்தவனுக்கு என்ன நிலைமையோ உனக்கும் அதே நிலைமை. பரவ வர முடியாது. சரி, எத்தனை சாட்சி நம்ம பார்த்துருக்கோம்? புறஜாதிகள் சாட்சி அப்படின்னு இருக்குமே. புறம்பே உள்ளவர்களால் நற்சாட்சி பெற்றோலாக இருங்கன்னு எழுதியிருக்கா? ரோமர் 2:3 24 வசனமா வாசிங்க. அப்போ புறஜாதிகளுக்கு மத்தியில் ஒரு சாட்சி நமக்கு வேணும். தப்பு செய்யும் போது புறஜாதிக்குள்ள பரவுதில்லை. அதனால தானே ஆண்டோடைய நாம தூசிக்கப்படுது. அப்போ நம்மளை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் இந்து இருப்பான், இஸ்லாமியா இருப்பான், கடவுள் இருக்குன்னு சொல்கிறவன் இருப்பான், செய்கிற தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிறவன் இருப்பான், உறவுக்காரனாக இருப்பான், ஜாதிக்காரனாக இருப்பான். ரசிக்கப்படாத வரைக்கும் அவன் யார்? புறஜாதி. ரசிக்கப்படாத வரைக்கும் அவன் யார்? புறஜாதி. அவங்களால நமக்கு என்ன கிடைக்கணும்? சாட்சி. இவங்க தேவனுடைய மனுஷர் தான், இவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க தான், இவங்களோட தேவன் இருக்கிறார், இவங்கள்ட்ட சத்தியம் இருக்குது அப்படிங்கிற சாட்சி வாங்கணும். நாம் அந்த கோயிலுக்கு போகாட்டாலும், அந்த கூட்டத்துக்கு போகாட்டாலும், அவங்க கடவுளோடு இருக்கிறவங்க அப்படிங்கிற சாட்சியை நம்ம பெறணும். புறம்பே இருக்கிறவங்கள அடுத்து 1:3 ஒரு வசனம் இருக்குமாப்பா? எத்தனை? 1-2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு குறிச்சுக்கிறீங்கப்பா. ராஜி, அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவங்க யாரு? ஊழியத்துக்கு வர்றவன், சபை ஊழியக்காரன். 3 அதிகாரத்தில் 1 வசனம் வாசி. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். பார்த்தீங்களா? இப்போ சபை நடத்த வர்றவன், சபை ஊழியக்காரனா வர்றவன், அவன் என்ன செய்யக்கூடாது? நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாமல் இருக்கணும்னா புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்கணும். சுற்றி இருக்கிறவங்க அவிசுவாசியாக இருப்பாங்க, இந்துவாக இருப்பாங்க, இஸ்லாமியனாக இருப்பான், பேர் கிறிஸ்தவனாக இருப்பான். இதுதான் புறமே இருக்கிறவன். அவங்க மூலமாகவும் ஒரு சாட்சி வாங்க. அவங்க மூலமாக சாட்சி பெறணுப்பா. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே
சாட்சி பெற்றான். இத்தனை சாட்சி உனக்கு சொந்தமாகும். அப்பதான் நீ உண்மையுள்ள ஊழியக்கார, இல்லைன்னா கள்ள ஊழியக்கார. அவன் புறமாக இருக்கிறவன் பூரா சாட்சி கொடுப்பான்னு நம்பாத. ஆனால் கர்த்தர் ஒரு வியாதி, ஒரு நோய், ஒரு ஜாதிப்படி அப்படின்னு ஒன்று அங்கே கொண்டு போங்க, சர்ச்சைக்கு கொண்டு போகணும்னு இந்த சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம கத்துறது பிடிக்காது, நம்ம ஆராதிக்கிறது பிடிக்காது, ஏசுன்னு சொல்ல பிடிக்காது. ஆனால் அவன் நமக்கு மனசில் சாட்சி கொடுக்கணும். நேரம் வரும், இந்த பகுதியில் ஒரு இப்படி தான் இருப்பாங்க. ஒரே அறிவன வியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டாட்டி வாரான். ஐயா ஜெபம் பண்ணு, என் புள்ள என் குடும்பத்தில் இப்படி என் புருஷன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், ஐயா ஜெபம் பண்ணு. வருவேன். அப்போ ஜெபம் பண்ணுங்கன்னா நம்ம ஜெபத்தை கடவுள் கேட்பாருன்னு அர்த்தம். கடவுள் நினைச்சுவாரு, கேட்பார். நம்ம சுற்றி இப்போ ஜெப விட்டு சுற்றி இந்துக்கள் தான் இருக்காங்க, நிறைய கிறிஸ்தவங்க இல்லை. ஏற்ற விட்டு சடையப்படுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க நம்ம சாட்சியை, நம்ம சமமக்கள் சாட்சி. சுற்றி இருக்கிற வீடுகளெல்லாம் கேட்கும்போது சாட்சி கொடுப்பாங்க, கொடுக்கணும். அவங்க வராட்டாலும் அவன் முன்னாடி மாதிரி பிள்ளைகள் வந்து ஜெபிச்சுட்டு போகணும். அப்படிப்பட்ட சாட்சி இருக்கணும். இதெல்லாம் வேணும் நமக்கு. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தெரியல தான் மருவமை பறக்க. சும்மா மருவமத்தை பற்றி பிரசவம் பண்ணால் போதாது, பறந்துடுவோம் நாம் பறந்துடுவோம்னு கைதட்டி பாடுனா போதாது, சாட்சி வாங்கியிருக்கியா? இவ்வளவு சாட்சி நீ பெற்றான்னு ஜாகிரதைக்கு முன்னாடி, எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி இந்த சாட்சி வேணும். இதைத்தான் நான் சொல்றது, நான் கிறிஸ்துவை பின்பற்றியது போல என்னை பின்பற்றுங்கள். நான் இவ்வளவு சாட்சி நான் கடவுளுடைய கிருபையில் பெற்றிருக்கேன். இந்த ராமேஸ்வரத்தில் என்னை ஏற்படுத்தின ஐயா சாதையா ஏற்படுத்தி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். பிஐ கிறிஸ்டியான்ட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். நீதிமன்றத்தில் ஒரு சாட்சி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். புறம்பே உள்ளவர்கள்ட்ட சாட்சி வாங்கியிருக்கேன். நிறைய பேர் சபையில் ஊழியத்துக்கு போயிருக்காங்க. நீங்கள் வெளியே என்னை பற்றி கேள்வி கேட்கும்போது வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் நீங்கள் சாட்சி சொல்ல. உங்களுக்கு எனக்கு எப்போ இருந்து உறவு வந்துச்சோ அன்றிலிருந்து தான் உங்களுக்கு சாட்சி சொல்ல முடியும். அதுக்கு மேலே நீங்கள் சாட்சி சொல்ல முடியாது. ஆகவே சாட்சி பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயா. வசதியாக இருக்கணும், சொகுசாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும். அந்த புத்தி உங்களுக்குள்ளே ஒருவருக்குள்ளே வரக்கூடாது. என் நிலைமையிலும் மனரம்யமாக இருக்கணும். எந்த நிலைமையில் கடவுள் வழி நடத்தினாலும் நம்ம மனசு எப்படி இருக்கணும், ரம்யமாக இருக்கணும்னா நிம்மதியாக இருக்கணும். அது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையே. உன்னை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடலை, தியாகம் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். என்ன பண்ணுறதுக்கு? தியாகம் பண்ணணும். உனக்குள்ள எல்லாவற்றைகளையும் லாபமாக இருக்குதா, எதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொண்டாந்து இயேசுநாதருடைய ஊழியத்துக்காக, இயேசுநாதருடைய நாம மகிமைக்காக, அப்படி சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணு. லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் நஷ்டப்பட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். ஜீவனத்தின் பெருமை அவனுக்கு என்ன தெரியுமா? ஆபிரகாம் வழி வந்தவன், யாக்கோபின் வழி வந்தவன், பெனியமின் கோத்திரத்தான், ராஜகோத்திரம், கமாலியலின் பாதத்தில் படித்தவன், இன்ன ஸ்கூலில் படித்தேன், இன்ன காலேஜில் படித்தேன் அப்படின்னா அது ஒரு பெருமை. இன்னன்னாரு எனக்கு வாத்தியாராக இருந்தாங்க, பெருமை. பல கோடிகளுக்கு அதிபதியை வைப்பேன். அந்த காலத்தில் வியாபாரம் பார்க்குறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி,
அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தவன். இதெல்லாம் அவனுக்கு பெருமை. இதெல்லாம் வெளியே சொன்னால் பெரிய லாபம்தான், பெருமை தான். ஜீவனத்தின் பெருமை லாபம்தான். நஷ்டம் என்று விட்டு கிறிஸ்துவுக்காக, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதற்காக, என் நாமம் உயரப்படுவதை விட, மகிமைப்படுவதை விட, என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்காக எனக்கு லாபமாக இருந்தவைகள் இவைகளோ நஷ்டம். அவெல்லாம் உண்மையுள்ள ஊழியக்காரன். சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா, சொகுசு வாழ்க்கை வளர்த்துக்கிட்டு இருந்தா, அவெல்லாம் உண்மையுள்ள ஊழியக்காரனா? 1 தீமோத்தேயு 5:5 வாசி. பாத்தியில சொகுசு வாழ்க்கை, குளிக்கணும், தூங்கணும், சாப்பிடணும். எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளோடு வாழ்றதான் சுகபோகமாய் வாழ்கிறான். அவன் உயிரோடு தேவனுக்கு லாபம் இல்லை. அதனால செத்தவன் எப்படியோ அப்படித்தான் எண்ணுவார். சொகுசு வாழ்க்கை நீங்க விரும்பாரு. ஏதனாருக்காக கஷ்டத்தின் வாழ்க்கை விரும்புங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை, சிலுவையை எடுத்துக்கிட்டு போகணுமையா, உபத்திரவத்தையும் வேதனையையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. அவன் தான் உண்மையுள்ள ஊழியக்காரன். நான் பெருங்கையா வந்தேன், இப்ப 2 பரிவாரங்களை உடையவனா இருந்தேன்னு பிரச்சனை பண்றான் பாரு. நாசமாக போறவன் தான் சொல்லுவான். இறை சித்தஞ்சேரவன் சொல்லவே மாட்டான். ஏன்னா எம்பெருமான் இயேசுனார் சொல்லவே இல்லையே, பெருமையாய் வந்தேன் 2 பரிவாரங்களை உடையவன். ஏன் இயேசுனார் சொல்லல? ஏன் அப்போஸ்தலர் சொல்லல? ஏன் பவுல் சொல்லல? அவங்களுக்குன்னு இருந்ததை டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வித்து 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 ஊழியத்தில் போட்டான். அவன் ஊழியக்காரனா, இவன் ஊழியக்காரனா? திருட்டு பயில்கள் எல்லாம் வந்துட்டான். வெயிட் அண்ட் வெயிட் கொடுத்து களவாணி பயில். ஏதனார் ஊழியக்காரரு, அப்போஸ்தலர் ஊழியக்காரங்க, பவுல் ஊழியக்காரன், பவுல் மூலமா வந்தவங்க எல்லாரும் ஊழியக்காரன். இப்ப நம்ம பாக்குறவன் பெத்தோதுக்காரன் அதெல்லாம் ஊழியக்காரன் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோ. சுகபோகமாய் வாழுகிறவன் செத்தவன் சொல்லுவான், எங்க வீட்டை வந்து பாருங்க, என் ரூமை பாருங்க, அதான் பாருங்க, நாங்கள் கல்லா போட்டு நீ மண்ணா போயிடுவேன். கல்லுகளை மார்பிள்ஸ் கல்லை காமிக்கிறது. அப்புறம் என்ன கல்? கிரானைட். இதான் இந்த 12 பேர் போய் காமிச்சான் பேசுனார். கட்டடங்களை பாருங்க, அவங்க போட்டுக்கிற கற்களை எல்லாம் பாருங்க, எங்க இருந்து கொண்டு வந்து ஏற்றுமதி செஞ்சு கொண்டு பார்க்கிறார். ஒரு கல்லின் மேல் இந்த அப்போஸ்தலர் மாதிரி சொன்னதுக்கு ஏசுனாருடைய பதில் அதுதான். நீ என்ன பதில் வச்சிருக்க? என்ன பதில் வச்சிருக்க? சுகபோகத்தை ஒருத்தன் பிரதமம் பண்றான்னா அவன் திருட்டு பய, களவாணி பய, களவாணி பய, முடிச்சவுத்தவன், ஒளி குடிக்கிறவன், திருட்டு பய. அதன் பிரசங்கம் உனக்கு இருக்குது. அதெல்லாம் ஊழியக்காரனா? எத்தனை 1000 பேரை கூட்டி வச்சிருந்தாலும் சரி, நரகத்துக்கு போற நாய். சுகபோகமாய் வாழுகிறவன் ஏது நாட்டை போய் அந்த கற்களை எல்லாம் காமிச்சது யாரு? அப்ப ஏது நாட்டு சொன்ன பதில் என்ன சொல்லுங்கப்பா? எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஏன்னா நீ கூரை வீட்டுல இருக்கியோ, இப்ப வேகமா இருக்கிற. சரி வாசி. 22 வாசி. அவங்க காமிச்சது என்னவா? நல்ல கற்கள். இப்போ இது வந்து என்ன லூக்காவா மாத்து? இதே சப்ஜெக்ட் நீங்க லூக்காக்கு போனீங்கன்னா இன்னும் வித்தியாசமா தெரியும், விளக்கமா தெரியும். நாங்கள் இப்படிப்பட்ட கல்லெல்லாம் காய்ப்பேன், சோகத்தை காய்ப்பேன், ரூப காய்ப்பேன், புதிய கரைகளே காட்டுறாங்கப்பா. ஏன் சொல்றே இடிபட்டு போகுங்கா. ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு. அதனால பெருசா அதை பீத்தாதி, நீங்க யாரும் பீத்தக்கூடாது.
ஐயா நான் புதுப்பட்ட வீட்டை கட்டி பொண்டாட்டி உட்கார விட்டான்னு பார்த்தேன். நீங்கள் இப்படி சொல்றீங்களேன்னு நினைக்கிறீரா? நெல்லை அதனால இந்த கட்டடங்களை காமிக்கிறது 500 கோடிக்கு ஏன் இந்த ஆள் கட்டினேன்? இங்கே வந்து ஒரு 3000 பேருக்கு சுவிச்சா சொல்லியான்னு கூப்பிட்றேன். நான் புதிய வேலை செய்ய போகிறேன். 100 கோடிக்கு கட்ட போகிறேன். இப்போ கேட்குற 500 கோடி இருக்கும்யா, அவ்வளோ செலவு பண்ணி அந்த கட்டணத்தை கட்டி யார் தான் கட்ட சொல்லுவாங்க? ஏசுனர் அப்படி சொல்லுவாரா? பரிசுத்தாய் அப்படி சொல்லுவாரா? வசனம் படிக்கிற பைபிள் படித்தா தெரியும். அவங்க கண்ணு திறக்க குருட்டு பயில தான் இருக்காங்க. இவருக்கெல்லாம் பிரசவம் பண்றாங்க, தங்களுக்கு பிரசவம் பண்ண மாட்டேங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம். ஐநூறு கோடியை கொண்டு கொடுத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வட இந்தியாவில் உங்கள் சபையை சார்ந்தவங்க ஹிமாச்சல் போனேன், ஜம்மு காஷ்மீர் போனேன், டெல்லி போனேன், சண்டிகார் போனேன். சொல்கிறேன், உங்கள் சபையை சார்ந்தவங்க உங்கள் தாவனத்தை சார்ந்தவங்க ஆனால் அது மாதிரி நிற்கிறாங்க. பஞ்சாப் போனேன், எல்லா பயிலும் இப்படி இருக்காயா. உங்கள் பிள்ளையா நீங்கள் உண்டாக்குன ஊழியம்யா, கொஞ்சம் ஐயா கவனம் செலுத்துக்க. அதெல்லாம் முடியாது பிரதே. உலகம் பூரா ஆவிக்குரிய பிரசங்கியாருன்னு பேர் வாங்கியிருக்கு. நான் 100 கோடிக்கு நான் பில்டிங் போடுறேன். பில்டிங் போடுறது முக்கியமாக, இங்கே மக்களுக்கு அறிஞ்சு போகிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது முக்கியமாக. எது முக்கியம்? எது முக்கியம்? அப்போ அந்த 100 கோடியை வச்சு உண்டாக்கி இருக்கிற ஊழியத்தை பாதுகாக்கணுமா இல்லையா? அந்த ஊழியக்காரன் கொடுக்குறது தாக்கணுமா வேண்டாமா? கிறுக்கு கோயில்களாக இருக்காங்க. என்ன செய்ய? பிதாக்கள். யாரு பிதாக்கள் நமக்கு முன்னே போட வைக்க விளங்கலை. அந்த ஆளுக்கு தவப்பேன், அந்த ஆள்கிட்ட போய் சொல்கிறேன். அந்த ஆள்கிட்ட சொல்லலை, கடிதம் எழுது. ஐயா வாங்க, 2000-3000 பேர் ஜனங்கள் தீவுக்குள்ளே சேர்த்து வைக்கிறேன், வந்து ஒரு ஜூஜேன்னு சொல்லிட்டு. அதான் வர முடியாது. அப்போ தான் கட்டட மேலே போய்கிட்டு நான் உம்மிடத்தில் வருவதனாலே மெனக்கட்டு போவானேன்னு வசனம் எழுதுறேன். எங்கள் ஐயா தாஜபிச்சிக்கார் அதை விட்ட வசனம் சொல்லுவார். நான் அந்த ஆள்கிட்ட வளர்ந்தவன், தொட்ட 90க்கும் வசந்தேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாத்துக்கும் வசனம் எடுத்தேன்னா இதை விட்ட டபுள் மட்டம் எடுப்பார் எங்கள் ஐயா. அப்படிப்பட்டவட்ட வளர்ந்தவன். இவர் என்ன வசனம் எடுக்காரு? நான் உன்னிடத்தில் வருவதனாலே மனக்கட்டு போவேன். நான் செய்கிற வேலை பெரிய வேலையாரு. இன்னும் பெரிய வேலை செய்ய போகிறேன். சுவிசேஷம் சொல்கிறத விட பெரிய வேலை இது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, கட்டடத்தை கட்டி எல்லா போய் ஒரு இடத்துல கூப்பிட்டு ததப்பா காணிக்க வாங்க. அப்படியா சொன்னார்? பைபிள் படித்தாவங்களுக்கு விளங்கு. பைபிளை வச்சுக்கிடுவாங்க, கையில் வச்சுருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. படித்தா புரியும், படிக்காட்ட புரியும். அப்போ நான் பதில்கிறது, நீங்கள் கட்டடம் கட்டுங்க, பெரிய சபை கட்டுங்க. இந்த மக்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லலாம்ல. இப்போ மெனக்கட்டு போவானேன்னா நீ கட்டுறது ஏசிக்கு மட்டுமா ஒன்று அழைச்சாரு, ஒன்று அபிஷேகம் பண்ணாரு. முழு உலகத்துக்கு சொந்தக்காரடி, நீ வரத்தான் வேணும், சுவிசேஷம் அறிவித்தான் வேணும் அப்படின்னு கடிதம் எழுதி அனுப்பிட்டேன். உடனே வாசிக்கிறாரு. இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு மண்டக்கரும் முடிச்சவங்க இருக்கான்டா, அந்த பக்கத்தில் இருக்கிற பெட்ரூமில் சுற்றி இருக்கிற ஆம்லேட்டும் பொம்பளைட்டும் வாசிக்கிறேன் பாரு. மண்டக்கருமா எழுதிட்டேன். இங்கே வந்து சுவிசேஷம் சொல்லிட்டு போகணும்னு சொன்னால் மண்டக்கருவமா அது? இந்த ஆள் இப்படி சொல்கிறேன், அந்த ஆள் அப்படி சொல்கிறேன். 2 பேருமே கட்டடத்தை தான் முக்கியப்படும். கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் நீ கட்டிட்டு போனீங்கன்னா உன் முன்னாடி பிள்ளைக்கு தான் பயன்படும். ஏதனாரு பயன்படுமா? இடத்தினுடைய முடிவு என்னாச்சு? என்னாச்சு முடிவு? இப்போ யார் நடத்துறது? நடத்துறாரு. கட்டணத்தை முக்கியப்படுத்துறது. ஏன் இங்கே வந்தீங்கன்னா ஒரு 500 பேர் ரசிக்கப்பட்டிருப்பான்ல. இதுலவா தேவாலயம்? இது கைகளினால் கட்டப்படாத ஆலயம் இல்லை. கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற. கட்டப்படாத ஆலயம் ஆத்துமாக்கள். அவனை ரசிப்பட வாயா, ரசிப்பட கூடியா, உன் மேலே இருக்கிற அழைப்பு, கிருபை, தரிசனம் இந்த தீவுக்குள்ளே பயன்படட்டும்னு சொல்லி கூப்பிட்டா மண்டக்கிரவம் பிடிச்சவன் கொண்டாட்டி
அதனால் நீங்கள் இந்த சிக்கலுக்குள்ளே போய் சிக்கிறாரு, மனுஷ புகழ்ச்சியில் போய் சிக்கிறாரு, பணங்காசில் போய் சிக்கிறாரு, ஆம்பளைக்குள்ளேயே பொம்பளைக்குள்ளேயே சிக்கிறாரு, சாசும் கண்ணியில் விழுந்துடாதீங்க. இப்படிப்பட்ட சாட்சி வாங்கணும் தான் நீ பூமியில் ஜாகிற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க. யாரையும் பகைச்சிடாத. பகைச்சா நீ மன்னிப்பு எடுக்கணும். பகைச்சா நிஜனே இறங்கி போய் மன்னிப்பு எடுக்கணும். மன்னிப்பு எடுக்காமல் நீ பரவ வரமாட்ட. துர்க்குணத்திற்கு மூடலாக குண்டிடாமல் தேவனுக்கு அண்டிப்புகளாக இருக்கு. உங்களுடைய பகையை மறைக்கிறதுக்காக ஊழியத்தை காட்டாத, பிரசங்கத்தை காட்டாத, முகமை காட்டாத. உனக்குள்ள துர்க்குணம் இருக்கு, பொருளாதார குணங்கள் இருக்கு. இவைகளை மறைக்கிறதுக்கு கூட்டத்தை காமிக்கிறது, பிரசங்கத்தை காமிக்கிறது, ஜெபத்தை காமிக்கிறது. மனம் திரும்புகளே, பரலோகம் போகணும்னா மனம் திரும்பும். சாட்சி வாங்க. எந்த இடத்துல சாட்சி இழந்தோ அந்த இடத்துல சாட்சியை திரும்ப பெறணும். திரும்ப என்ன செய்யணும்? வேற இன்னொரு 25 நிமிஷம் இருக்கு. அதனால மத்தியானத்துக்கு மேலே மற்றதை பார்த்துக்கிடுவோம். இதை பிரசங்கம் பண்ணிட்டு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையா காலையிலேருந்து இவ்வளோ நேரமும் நான் உங்களோட கத்துறது உங்கள் வாழ்க்கை. நீங்கள் ஊழியம் செஞ்சால் போதாது. ஊழியத்தை 2வது போய் முதல்ல உன் கேரக்டரை கரெக்ட் பண்ணு. பயக்கிறவங்கள்ட்ட உப்புரவாது. திடீர்னு செத்து போயிட்டீங்கன்னா நரகத்து போயிடுவேன். மன்னிப்பு எடுக்காமல் செத்துறாத, மன்னிப்பு கொடுக்காமல் செத்துறாத, பண்ண போக மாட்டேன். இச்சை எங்கெங்க இச்சை இருக்கு அந்த இச்சையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி அறிக்கைட்டு மன்னிப்படுத்துவோம். இருதயத்தை சுத்தமாக்கு, உன் மனசை சுத்தமாக்கு. பதவி அதிகாரம் அதை பிடிக்கிறதுக்காக என்னென்ன டெக்னிக்கல் வேலையெல்லாம் பண்ணியோ அதையெல்லாம் சொல்லி மன்னிப்படு. மனம் திரும்பிடு. இதெல்லாம் செத்துருவ திடீர்னு நரது போயிரு. என் கூட உழைச்சிட்டு நரது போனேன்னு வரக்கூடாது. கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் வேறு ஒருவனோ கெட்டு போன. யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கட்டும். நம்ம எல்லாரும் வருகையில் மறுபாய் பறக்கணும். நம்ம செத்துட்டோம்னாலும் நம்ம உயிரோடு எலும்பி பறக்கணும். அதுதான் நமக்கு இலக்கு. பணம் காசு இல்லை, பொம்பளை இல்லை, ஆம்பளை இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை. சுவிசேஷ ஊழியத்தை தந்திருக்க, பரிசுத்தாவியை தந்திருக்கிற, வல்லமையை தந்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துக்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், சொஸ்தமாவார்கள். சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. சொகுசா வாழணும்னு நினைக்காத. ஆண்டவருக்காக உன் கையில் கிடைக்கிறதெல்லாம் செலவு பண்ணு. உனக்காக எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்காத. என் நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கோ. வாழ்ந்திருக்கு வந்துரியன்னு அதுதான் மனரம்யம். எனக்கு அது வேணும், இது வேணும், ஆத்மா வேணும்னு கேளு. சாதி குடிச்சவ ஒரு ஆத்மா, ஒரு பணக்கார ஆத்மா கத்தர் உனக்கு கொடுத்துட்டாருன்னா அள்ளி கொடுப்பால. அடுத்தவன் சம்பாதிச்ச காணிக்க, அடுத்தவன் சம்பாதிச்ச தசவாத்தை வச்ச திங்கிறது. மனம் திரும்பிடும். நான் அப்படி வந்தேன். அதனால தான் சொல்கிறேன். ஒரு வாடகை விட்டு கொடுத்தாங்க, வாடகை கட்டுரு. அப்புறம் இடம் வாங்கினாங்க, சின்ன கட்டடம் போட்டாங்க எல்லா சபையும் சேர்ந்து. அதுக்கு வாடகை நான் கொடுத்துட்டே இருந்தேன். தசவாதத்தோடு கூட நினைச்சுவேன் வாடகை கொடுப்பேன். சபை கட்டடம் தான், ஸ்தாபன கட்டடம் தான், ஆனால் வாடகை கொடுப்பேன். வெறும் தசவை மட்டும் கொடுக்க மாட்டேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னா என் விசுவாசத்தையும் என்ன செய்யணும்? பின்பற்றணும். நீ பின்பற்றிடுவியா? உனக்கு தில்லு இருக்கா? அடுத்து அந்த இடத்துல அந்த கட்டடம் இடிஞ்சு தவிட முடியாது. புதிய கட்டடம் கட்டணும். விசுவாசிகள்கிட்ட தான் நான் கேட்டது. சேர்த்து வைக்கடா, 3 வருஷம் கன்வென்ஷன் இல்லைடா, கூட்டம் இல்லைடா, சேர்த்து வை இருக்கான்ல, அந்த கட்டத்தை போட்டாங்க. இந்த கட்டத்தை கட்டுறதுக்கு பைசாயி 3 வருஷமாக கன்வென்ஷனுக்கு கொடுக்க வேண்டிய காசை சேர்த்து வைக்கடா. இப்போ ஒன்றும் இல்லை. என்ன செய்ய? அழுகிறேன், கதறேன். சபை மக்கள் மத்திய மூலமாக எதையுமே செய்ய முடியாது. கட்டடத்துக்கு ஒரு பைசா கொடுக்க அவங்ககிட்ட தில்லு இல்லை. எப்படி கட்டுறது? அதான் விசுவாசம். ஸ்தாபனத்தில் கையேற்றக்கூடாது. தலைவர்கள் தருவார்கள்னு வாயை கொண்டுட்டு கூடாது. தனியாக முழங்கால் போட்டு அழுதுட்டே கத்தர் பலப்படுத்திட்டேன். அப்படியே வந்து இப்போ நிற்கிற கட்டடத்தை நம்ம கட்டி கொடுத்தோம். விசுவாசிகள் கட்டின பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடலை ஒப்பு கொடுத்து பாடுபட்டாங்க. விசுவாசிகள்கிட்ட பணம் இல்லை கொடுக்குறது. தாதார் நான் சொன்னேன், கொடுக்குடு நான் சொன்னேன். அவன் உழைக்கணும். விசுவாசிகள் என்ன செய்யணும்? உழைக்கணும்.
இதெல்லாம் வட இந்தியக்காரங்களுக்கு தெரியாது. விசுவாசத்தை பின்பற்றது. நம்மளே இடம் வாங்கணும். அது வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கு. நம்மளே கட்டணும். ஒருவேளை ஸ்தாபனத்திலேருந்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு நீ வாடகை கொடுக்கும். அதான் விசுவாசம். நிறைய முதல்ல சொந்தமாக இடம் வாங்க மாட்டேன், சொந்தமாக கட்ட மாட்டேன். முதல்ல அந்த ஃபவுண்டரு வாடகை வீட்டில் தான் ஆரம்பித்தேன். இந்த வீட்டில் அதுபோல் கிளை ஊழியர்கள் உண்டாக்குனாலும் வாடகை வீட்டில் தான் இருக்கணும். வாடகை வீட்டில் தான் சபை நடக்கணும். அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? கைத்தோம் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னாங்க. விசுவாச வீடு தமிழில். இன்னைக்கு உள்ளவங்களுக்கு தெரியுமா? நல்லா தூர்வரிச்சு தின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒருத்தனாவது பருவத்தை தர்றானா? பரிசுத்த வாழ்க்கையை தர்றானா? உண்மையின் வாழ்க்கையை தர்றானா? நீதி நியாயத்தை தர்றாங்களா? எங்கள் ஐயா சொல்லிக் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு பாரம்பரியம். அவங்க சொன்னதை பிள்ளைகளுக்கு சொல்லு. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உன் பாட்டியாகிய சோவிசார், உன் தாயாகிய ஐனிக்கையார். அப்படியே விசுவாசம் அவளுக்கு அந்த பாட்டிக்குள்ளே கிழவிக்குள்ளே இருந்து, கிழவியில் இருந்து மகளுக்குள்ளே வந்து, மகள்கிட்ட இருந்து இப்போ மைனுக்குள்ளே வந்திருக்கு. இந்த விசுவாசத்தை அடிப்படையாக்கி ஆராதிக்கிற நம்முடைய முன்னோர்களின் தேவன் உன்னை தெரிந்து கொள்ளும்படினாலே உன் கண்ணீரை நான் ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்டா, தோத்திரம் பண்ணுறேன். பரம்பரையாக வருதா விசுவாசம்? இது மாதிரி பரிசுத்தாய் வரணும், இது மாதிரி சத்தியம் வரணும், இது மாதிரி சாட்சி வரணும், இது மாதிரி வாழ்க்கை நிற்க. இது வாழ்க்கை. அப்படிதான் எனக்கு சொல்லியிருக்கு. இயேசுவின் வாழ்வும் கிரியை அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். இதை விட்டு எதையாவது பேசிட்டு இருக்காரு. ரூத்து பாட்டி, எஸ்தர் கிழவி இதெல்லாம் பேசக்கூடாது. ஆபிரகாம் தாத்தா, நோவா தாத்தா, வாழ்க்கையை பேசி சுகபமாய் வாழ்கிறவள் ஊரோட சுத்தவர் என்னிலுமே மலரம்பி மாதிரி கேட்டுக்கொண்டேன். பிலிப்பியர் வசந்த வாசிங்க. பிலிப்பியர் எத்தனை சொன்னேன்? 4:12 12 வாசி. 12 வாசி. இந்த மாதிரி நீங்கள் டீச்சிங் கேட்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த நிலைமையில் கர்த்தர் நம்மளை நடத்தினாலும் சரி அதில் மனரம்யமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். ஆண்டவர் நடத்துறது யார் நடத்துறது? ஆவிக்குரியவங்களை தான் ஆண்டவர் நடத்துவார். ஆர்சி கிறிஸ்தவன் நடத்த மாட்டார், கத்தோலிக்க கிறிஸ்தவன் நடத்த மாட்டார். இவன் யார்? ஜிஎஸ் கிறிஸ்தவன் நடத்த மாட்டார். முழுக்க ஆசாரம் எடுத்த பெந்தகோஸ்து கிறிஸ்தவன் நடத்த மாட்டார். ஆவிக்குரியவனை தான் நடத்துவார். அவன் மேலே இருக்கிறது தான் பரிசுத்தாய், அவன் பேசுறது தான் அந்நிய பாசம். அதெல்லாம் ஊரே மாத்திர கேஸ். ரொம்ப தெளிவாக இருக்கு. மறுபடியும் அந்த 17 வாசி. இந்த மாதிரி பிரதம் கேட்கணுமியா? கை தட்டுற மாதிரி விசில் அடிக்கிற மாதிரி பிரதம் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்கள் இச்சைக்கு ஏற்ற போதாது. அந்த மாதிரி போதகங்கிற, அந்த மாதிரி பாசிமார, அந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் கொண்டாந்து கூட்டத்தில் வச்சுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரலும் போக மாட்டேன். அதெல்லாம் உலக பிரகாரமான சந்தோஷம். பைபிள் தூக்கி தான் பிரசவம் பண்ணு. அதில் எல்லாம் நீ என்ஜாய் பண்ணிடாது. இச்சைகளுக்கு ஏற்ற போதகர் எழுதி. அவங்க சத்தியத்துக்கு ஏற்ற போதகர் அல்ல, உபதேசத்துக்கு ஏற்ற போதகர் இல்லை. அவங்க வாயிலிருந்து சத்தியம் வராது, உபதேசம் வராது, மனம் திரும்புதல் வராது, பரலோகம் வராது, மர்மம் வராது, செத்த உயிரோடு எழுப்பி பறக்கணுங்கிறது வராது. சும்மா வசனத்தை வாச்சிட்டு போவேன். வாழ்க்கையில் இருக்காது. திருட்டு பயலுங்க, களவாடி பயலுங்க இந்த சபையை வச்சு கொள்ளையடிக்கிறக்கா வந்திருக்கேன். கொள்ளக்கார கோச்சு. அதனால் நீங்கள் தெளிவாக இருங்க. இந்த ஆசாப்பு மாதிரி நான் கத்திக்கிட்டு இருப்பேன். அது வயசு இல்லை 23 இப்படிலாம் இருக்காங்களே பெந்தகோஸ்து ஊழியக்காரன். காரில் வந்து அவன் பெரிய ஊழியக்காரனா, நிறைய கூட்டத்தை வச்சா பெரிய ஊழியக்காரனா, சம்பளம் கொடுத்து ஊழியக்காரங்களை ஏற்படுத்தி வச்சிருந்தா அவன் பெரிய ஊழியக்காரனா. இந்த நாய்களும் நம்புதே. நம்மளை மாதிரி ஆளு கண்ணுக்கு தெரியலையே, ஒரிஜினல் தெரியலையே, டூப்ளிகேட் தானே தெரியுது. கள்ள நோட்டு தெரியுது, நல்ல நோட்டு தெரிய மாட்டேங்குது.
அதனால ஒரிஜினலை கண்டுபிடிக்கிற வசனம் இதெல்லாம். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், என் நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டே, குறைவுபட போதிக்கப்பட்டு, பரிபூர்ணமடைய போதிக்கப்பட்டு. இவன் எல்லாம் ஊழியக்காரன். இப்படிப்பட்ட பெந்தகோஸ்து பாத்திரத்தை நான் எதிர்பார்க்குறேன். சொகுசு வாழ்க்கையை எதிர்பார்க்குறேன். பெந்தகோஸ்துக்காரனே ஊழியக்காரனே எப்படி அங்கீகரிக்க? காரில் வரோம், காரில் போகணும், பட்டமாக போகிறது, பட்டமாக வர்றது, அவங்க ட்ரெஸ்ஸை பாரு, என்ன ஆடம்பரம். ஜபையில் கஞ்சிக்கு இல்லாத விசுவாசி எத்தனை பேர் இருக்கேன்? என் குருட்டு போய் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இவன் நல்லா இருக்கணும், இவன் திங்கணும், இவன் தூக்கணும், இவங்க தூரம் பிறகு போய் தெரியும், தூங்கி எழுந்திருக்கு கிருக்கோழி பெண். அப்படி யாராவது ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டியேன்டா கிருவாசனம் போட கழட்டி வச்சிருக்கேன். எதை போட இருந்தீங்க? ஆடம்பரம் சுகபோகமாய் வாழுகிறவன் செத்தவன், அவன் பருவத்துக்கு வரமாட்டான். இருக்கிறத இயேசுவின் நாமத்துக்கு மைமிக்கா, சத்தியம் பரம்பி மகிமைப்படுவதற்காக, அவருடைய சபை வளருவதற்காக, அவருடைய சுவிசேஷம் பரவுவதற்காக எவன் இருக்கிறத தியாகம் பண்ணுறானோ செலவு செய்கிறானோ அவன் தான் சத்தியத்துக்கு ஊழியம் செய்கிறவன். மற்றவெல்லாம் கொள்ளையடிக்க வந்தவங்க, கொள்ள கோஷ்டி ரொம்ப திறமையாக பிரச்சனை பண்ணுவான். பார்த்துக்க, அந்த தசமபாகத்தை கைப்பற்று, அந்த காணிக்கையை கைப்பற்று. இப்போ கூட பிறந்தவனும் ஜாட்சி கொடுக்குற அளவுக்கு இருக்கணும்ல. எனக்குள்ள பண ஆசை இல்லைன்னு, பொருளாசை இல்லைன்னு. ஏன் எதிரி வைக்க தெரியலடா உங்கள் அண்ணனுக்கு அன்பதாசுக்கு, நான் இருந்ததா இன்னைக்கு பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கேன். பிழைக்க தெரியாதவங்கிற சாட்சி தாண்டா வாங்கணும். ஏசுனாருக்கு பிழைக்க தெரியாது, வேலை செஞ்சு சம்பாதிக்க தெரியாது, ஜாதிக்காரனோட சேர்ந்து கொட்டடிக்க தெரியாது, சமுதாயக்காரனோட சேர்ந்து கொட்டடிக்க தெரியாது. அவர் பெத்த தாய் 10 மாதம் சுமந்தவ, அவரோட இருக்க தெரியாது, வாழ தெரியாது. கூட பிறந்தவ வாழ தெரியாது. ஏன் அதை விட்டு வெளியே வந்தார்? பைத்தியக்காரன், உழைக்க தெரியாதவன். எல்லாத்தையும் விட்டுட்டு உறவுகளையும் நட்புகளையும் தூக்கி வீசிட்டு, வேலையை தூக்கி வீசிட்டு, வருமானத்தை தூக்கி வீசிட்டு, வீட்டில் இருந்த பசங்க கையில் பொறுப்பை கொடுத்துட்டு வெளியே வந்தார்ல, அந்த ஏசுநாதருக்கு ஊழியக்காரன்டானா. நான் பிழைக்க தெரியாதவன் தான்டா, பிளாட்ஃபார்ம் கேஸ் தான்டா. என்ன பேசுறான்? கூடயே இருந்து ஊழியம். விசுவாசத்தை பின்பற்றுக்கடா. எனக்கு பின்னாடி இருக்கிறவன் எனக்கு என்ன வசூல் பண்ண தெரியாது, இடம் வாங்க தெரியாது, கட்டம் கட்ட தெரியாது. ராமநாதபுரத்தில் இடம் வாங்கணும்ல, கட்டம் கட்டிக்கும்ல. தங்கச்சி மடத்தில் இடம் வாங்கியிருக்கோம்ல, கட்டம் கட்டிக்கும்ல. இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற பழைய கட்டடத்தை தள்ளிட்டு இப்போ புது கட்டடம் இந்த அளவுக்கு வைத்திருக்கோம்ல. எவன்கிட்ட காசு கேட்டேன், எவன்கிட்ட காசு கேட்டேன், எந்த சபையில் அறிவிப்பு கொடுத்தேன்? அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை ஃபாலோ பண்ணு. ஃபாலோ மீ சொன்னா, ஐயா நீங்கள் செய்யலாம், நாங்கள் செய்ய முடியுமா? நாங்கள் கொஞ்சம் வசூல் பண்ணிக்கிறோம். என்ன நான் என்ன சொல்ல? எப்படி இப்போ வசூல் பண்ணாதான் நடக்கும், வசூல் இல்லாட்டா நடக்குமா? இப்போ விசுவாசம் எனக்குள்ளே இருந்துச்சா இல்லையா? எல்லா சபையாருக்கு மத்தியில், ஊழியக்காரங்களுக்கு மத்தியில் சாட்சியாக இருக்கனா இல்லையா? இந்த விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள்னு நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? இடம் வாங்க, கட்டடம் கட்ட, அது மட்டுமா? நம்ம கன்வென்ஷன் நடத்துகிறோம், நம்ம பெண்கள் முகாம் நடத்துகிறோம், வாலிபர் முகாம் நடத்துகிறோம். யார்கிட்டையாவது போய் கேட்டுருப்போனா விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேன், இதில் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேன் பிரதர், விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேன் சிஸ்டர். சிஸ்டர் இல்லை, டிஸ்டர். சில ஆள் எப்படி சொல்கிறேன்? டிஸ்டர் இருக்கிறேன். என்னக்கடா சிஸ்டரை டிஸ்டர் ஆக்கிவிட்டேன். நம்ம சொல்கிறோம், அது டிஸ்டரும் இல்லை, அது டஸ்டர், அது அழிப்பார். கத்தரிக்கு சோத்துறா. அதனால் விசுவாசம் வேணுமையா? ஏசுனாருக்கு ஊழியம் செய்ய முதலாவது என்ன வேணும்? எபிரேயர் 11:6 வாசிக்க முடிச்சிருவோம். தேவன் உங்களை அழைத்திருந்தால்
தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு இருந்தால் நீங்க முழங்கால் படிட்டு ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது முதல்ல உங்களுக்கு தான் செவி கொடுப்பார். இடம் வாங்கணுமா, கட்டணம் கட்டணுமா, வாகனம் வாங்கணுமா, சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கொடுக்கணுமா, கன்வென்ஷன் வைக்கணுமா, பெண்கள் முகாம் நடத்தணுமா, வாலிபர் முகாம் நடத்தணுமா, எந்த சபையிலையும் நான் அறிவிப்பு கொடுக்கறது இல்லை. யார்கிட்டையும் தாதான்னு கேட்கறது இல்லை. ஏன்? பரிசுத்தாவிலே என்னோடு தெய்வம் கூட இருக்க, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அதான் விசுவாசம். உங்க கூட பரிசுத்தா இருக்காரா? ஏன் ரொம்ப நொந்துட்டிய? சாப்பிட்றதுக்காகவா? இல்லை இந்த பிரசங்கம் உங்களை தூங்க வச்சிருச்சா, நோக வச்சிருச்சா? நான் என்ன செய்ய? சொல்லித்தர வேண்டி இருக்கே, அது என் தலையெழுத்து. அதனால சொல்லித்தரேன். வெறும் பிரசங்கத்தை பண்ணிட்டு போகக்கூடாதப்பா, வாழ்க்கையை பேசணும். எதை பேசணும்? அது உண்மையா இருக்கணும். பொய்யினாலே தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தக்கூடாது. சத்தியத்தை சொல்லி, உண்மையை சொல்லி ஆண்டவர் இயேசு நாமத்தை மையப்படுத்தும். அதுக்காக தான் வாழ்க்கை பேசணும். விசுவாசத்தை பின்பற்றுது. எதை? விசுவாசம். ஆண்டவர் உங்களோட இருப்பாரான நான் சொல்லுவான் தெரியுமா? காலையை போய் யோசுவாங்க 25 லட்சம் அழுதுகிட்டு இருக்கும். காலால் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான். அந்த 10 பேர் 12 பேரில் 10 பேர் துருவதேசம் பண்ணிட்டான். ஒரே ஐக்கியம்தான். ஆனால் துருவதேசம் பண்ணுறேன் இந்த ஊழியக்காரன் பூரா ஜனங்களுக்கு மத்தியில். ஜனங்கள் அதைத்தான் நம்புறாங்க. அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு அழுகிறாங்க, கண்ணீர் ஒழிக்கிறாங்க. ஐயோ காணான்னு சொல்லிவிட்டு இப்போ போக முடியாதுன்னு சொல்கிறாங்களா? ஏன்னா அவங்க சொன்ன பிரசங்கம் என்ன? அவன் எல்லாம் ஏனாக்கி இருக்கான். கட்டடமெல்லாம் பலத்த கட்டடமாக இருக்குது. நம்ம யுத்தம் பண்ணுறதுக்கு எந்த யுத்த ஆயுதங்களும் கையில் இல்லை. அவன்லாம் முரட்டு ஆளாக இருக்கான். நம்மளை வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், நசுக்கிடுவான் பிடிச்சி. அப்படி இப்படி சொல்லி ஆம்பளை பொம்பளை 25 லட்சமாக அழுகு. அப்போ தான் 2 பேரும் எழுந்திரிச்சான். இவன் சொல்றதுல உண்மைதான், பொய் சொல்லலை, உண்மைதான் சொல்றேன். ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணினார் இல்லையா நமக்கு? அதுதான் சத்தியம். உண்மை வேறு, சத்தியம் வேறு. சத்தியமே ஜெயதே அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா? சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயதேன்னு ஹிந்தியில் இருக்கும். அது தமிழ்லையும் இருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏன் உங்க கையில் இருக்கிற காது படத்துல தாப்பா இருக்கு, யாத்தியெல்லாம் இருக்கீல. சத்தியமே ஜெயா. அப்போ 10 பேரும் கணானுக்குள்ள போய் அந்த பழத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, பிடிக்கிட்டு வந்தாங்க, இவைகளும் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அப்போ அந்த காணானை கொடுத்த பெரிய தரிசனம், நேருக்கு நேர் அவங்களுக்கு தரிசனம் கிடைச்சிருச்சு. ஆனால் இங்கே வந்து என்ன பிரச்சனை பண்ணுறேன்? பரலோகத்துக்கு போக முடியாது, அதை ஜெயிக்க முடியாது. 7 ஜாதிகளை ஜெயிக்கவே, 31 ராஜாக்களை ஜெயிக்கவே முடியாதுன்னு பிரச்சனை பண்ணுறேன். சாதாரணமான இல்லை, தரிசனம் பெற்றவங்க, ருசிச்சவங்க, வழங்கலை. இந்த 2 பயலும் எந்திரிச்சான். அவங்க சொன்னது எல்லாமே உண்மை. அவன் சொல்றபடி நாம செஞ்சோம், நம்பணும், விசுவாசிச்சோம்னா முடியாது. கர்த்தர் நமக்கு வாக்களிச்சார்ல, கானானை தருவேன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு 40 வருஷமா வனாந்தரத்தில் நடத்தினார்ல. அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு இந்த கானானை தருவேன். அவர் தருவார். சூழ்நிலையை பார்க்காத, உன் நோய் வியாதி பலவீனங்களை பார்க்காத, அது ஒன்றும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அது உண்மைதான். அதுக்கு மேல கர்த்தர் உனக்கு எனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். சத்தியத்தை தான் விசுவாசிக்கணும். அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் அப்படி சொன்னா இப்படி சொன்னா, சூழ்நிலைகள் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். சோதனைகள் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். இழப்புகள் நஷ்டங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அவமானம் நிந்தைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதையும் தாண்டி விசுவாசிக்க வேண்டியது கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தை. இந்த காலை விசுவாசித்தாங்க, விசுவாசத்தை பிரசவம் பண்ண. கர்த்தர் நம்மோடு இருக்கிற, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்க, கண்டிப்பா நம்ம அதுக்குள்ள கால வைக்க போறோம், பிடிக்க போறோம் சொன்னாங்கல்ல. விசுவாசம் உண்டு. நீ நானும் பண்ண வேண்டிய அறிக்கை விசுவாச அறிக்கை. விசுவாசத்தை பின்பற்று. சோமனுங்கப்பா.